பேசலாங்க. ஏதோ வாய்ஸ் வருதுங்கய்யா. அது மியூட் குடுத்துருங்கய்யா. மியூட் ஆல் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். நீங்க அன்மியூட் பண்ணி பேசிக்கிறீங்க. மியூட் ஆல் குடுத்து. ஓகேங்கய்யா. வாழ்க வளமுடன். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம மெயினா பேச போறது வந்து இது பிப்ரவரியில ஒரு கான்ஃபரன்ஸ், தமிழ் கான்ஃபரன்ஸ் நடக்குது ஆழியார்ல. ஸோ அத பற்றி வந்து ஒரு தகவல் வந்து ஷேர் பண்றேன். மெயின்லி ஆராய்ச்சியாளர்களுக்கு. என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுதுயா. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஸ்கெட்யூல்ல வந்து போட்டிருக்காங்க. 28th, 21st February அண்ட் 22nd February. ஸோ அதில் வந்து மொத்தம் 6 தலைப்புகளில் டிஃப்ரெண்ட் இது வெளியே இருந்து கீநோட் ஸ்பீக்கர்ஸு ப்ளஸ் ஸ்கை ப்ரொஃபஸர்ஸ் இவங்கெல்லாம் பேசுவாங்க. அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு 2 செக்ஷன் கொடுத்துருக்காங்க, நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அறிவியல் அரங்கத்தோடு சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய டாக்குமெண்டேஷனில் யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து அவங்க செலக்ட் பண்ணி பேனலில் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அங்கே வந்து அவங்க கட்டுரையை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து மெயினாக முக்கியமான தகவல். ஸோ 20ஆம் February, 21ஆம் February 2026. ஸோ இந்த 2 நாளும் வந்து 6 பேர் மொத்தம் 12 பேப்பர்ஸ் செலக்ட் பண்ணி அந்த 12 பேப்பர்ஸில் எது பெஸ்ட்டான பேப்பர்ஸ் இருக்கோ அந்த 12 பேப்பரை வந்து மொத்தம் இருக்கிறதுல செலக்ட் பண்ணி 6 பேரை வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஆராய்ச்சி என்ன, அதனுடைய முடிவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கிறதுக்கு அந்த கான்ஃபரன்ஸில் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான தகவல். ஸோ இன்னைக்கு வரைக்கும் வந்து பெயர் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ரிஜிஸ்டர் மொத்தம் 45 பேர். 45 பேரில் வந்து ஒரு 20 பேர் தான் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. அதனால் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நவம்பர் 20 வரைக்கும் இந்த வேதாத்திரியம் விளக்கம் வரைக்கும் உங்கள் கட்டுரையில் முடிச்சிடணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் முடிக்கல. ஸோ முடித்தவங்களை வச்சு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். முடிக்காமல் இருந்தாங்கன்னா அப்புறம் பின்னால் வந்து அவங்க அதுக்கு டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா நமக்கு டைம் கிடையாது. ஸோ ஒரு 20 பேருக்கு மேலே வந்து முடிச்சிருக்காங்க. இப்போ அதாவது வேதாத்திரி விளக்கம் வரைக்கும் அட்லீஸ்ட் முடிச்சிருக்காங்க. இன்னும் நம்ம ரிவ்யூ பண்ணல. முடிச்சு வச்சிருக்கிறவங்க அப்படின்னு அவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்து போட்டிருக்கேன். ஸோ தலைப்பு தேர்ந்தெடுத்ததுலேருந்து இன்ட்ரொடக்ஷன், மெத்தடாலஜி, வேதாத்திரி விளக்கம். அது வந்து டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஏற்கனவே மேபி நீங்கள் இப்போ எழுதி வச்சுருந்துருக்கலாம். பட் இங்கே டாக்குமெண்ட்டில் போடணும். நம்ம கொடுத்துருக்கிற ஃபோல்டரில் அந்த டாக்குமெண்ட்டில் போட்டால் தான் நம்ம ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் போட்டவங்களை வச்சு நான் இதில் போட்டிருக்கேன். திருமலை கோமதி அம்மா, சாந்தி அம்மா, வாசுதேவன் ஐயா, பாகீரதி பாலமுருகன், சந்திரா, சசிகலா ஜெகதீஷன் வந்து இன்னும் எந்த டாக்குமெண்ட்டுன்னு ஃபைனலாக டாக்குமெண்ட் சொல்லலை. அவங்க தலைப்பு சொல்லியிருக்காங்க. அவங்க நிறைய டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க. எந்த டாக்குமெண்ட்டுன்னு சொல்லலை. ஃபைனலாக ஒரு டாக்குமெண்ட் சொன்னாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை தான் ரிவ்யூ பண்ண முடியும். ரோகிணி, கோகிலவாணி, ரோகிணி பண்ணியிருக்காங்க. கோகிலவாணி, பன்னீர்செல்வம் ஐயா இன்ட்ரொடக்ஷன் மெத்தடாலஜி போட்டிருக்காரு. இன்னும் வேதாத்திரி விளக்கம் போடல. ராஜேஸ்வரி மோகன் 2 டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க. கண்மணி அம்மா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி ஐயா இன்னும் போடல. லக்ஷ்மி அம்மா போட்டிருக்காங்க. ஏற்கனவே அவங்க டாக்குமெண்ட் முடிச்சிருக்காங்க. மாணிக்கவாசக ஐயா அவர் இது அறிமுகம் அதெல்லாம் போட்டிருக்காரு. ஆனால் இன்னும் டாக்குமெண்ட் இங்கே போடல. சசிகலா பாரி அம்மா போட்டிருக்காங்க. நடராஜன் ஐயா
இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் டாக்குமெண்ட் இன்னும் நம்ம குடுத்த டெம்ப்ளேட்ல இல்லாம வேற டெம்ப்ளேட்ல போட்டுட்டு இருக்காரு. அது ஷார்ட் அவுட் பண்ணணும். மணிமேகலை அம்மா இப்போ முடிச்சிருக்காங்க. பூங்காவனம் அம்மா, ஜெபல் ஐயா ஆல்ரெடி முடிச்சு குடுத்துருக்காங்க. பத்மினி அம்மா இன்னும் எதுவும் போடல. டாக்குமெண்ட்ல எதுவும் போடல. பிரியா டாக்குமெண்ட்ல எதுவும் போடல. சங்கீதா அம்மா போட்டிருக்காங்க. சாந்தி தியாகராஜன் அம்மா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சுமதி கலத்திநாதன் அவங்களும் போட்டிருக்காங்க. வித்யாலட்சுமி அம்மா, விஜயகுமாரி அம்மா, சிவகாமி அம்மா, ராஜலட்சுமி அம்மா, சாந்தி உமாகாந்தன் அம்மா. அதுக்கப்புறம் வரவங்கலாம் வந்து எதுவும் போடல. அவங்க பேர் மட்டும் குடுத்ததோட சரி. அவங்க வரவும் இல்ல. அவங்க அத பத்தி எதுவும் நமக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்ல. பபிதா, டாக்டர் அர்ஜுன், பிரேமானந்தம் ஐயா புது டாபிக் செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் எதுவும் தகவல் இல்ல. குணசேகரன் ஐயா அவர் முடிச்சிருக்காரு. ஜமுனா ஆனா அவர் வர்றதில்ல. மீட்டிங் எல்லாம் வர்றதில்ல. டைரக்ட்டா அதில போட்டுட்டு இருக்காரு. ஜமுனா ரமேஷ், மோகனமி அம்மா இன்ட்ரோடக்ஷன் போட்டிருக்காங்க. பொற்செல்வி எதுவும் போடவே இல்ல. மதிவாணன், பவித்ரா, சபரிவாசன். அப்புறம் சேஷாத்ரி ஐயா அவர் டாக்குமெண்ட்டா போட்டிருக்காரு. இன்னும் நம்ம டெம்ப்ளேட்ல குடுக்கல. அது பார்த்து சொல்லியிருக்கோம். அவர் மீண்டும் அந்த டாக்குமெண்ட்ல டெம்ப்ளேட்ல போடணும். ஸோ இவங்கலாம் தான் வந்து இதுதான் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால இதில யாரெல்லாம் வந்து வேதாத்திரிய விளக்கம் வரைக்கும் முடிச்சிருக்காங்களோ, அவங்க டாக்குமெண்ட்ட தான் நம்ம முன்ன எடுத்துட்டு போ முடியும். பின்னால வந்து நீங்க இதிலிருந்து தலைப்பிலிருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, மத்தவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஏன்னா இனிமேல் நம்ம பேச போறது எல்லாமே விஞ்ஞான விளக்கத்த பத்தி தான் பேசுவோம். இந்த வேதாத்திரி விளக்கம் முடிச்சுட்டு, விஞ்ஞான விளக்கத்த தான் பேசுவோம். அதனால வந்து நீங்க மறுபடியும் வந்து பழைய ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, எல்லாருக்கும் அது தடையாக இருக்கும். நமக்கு இருக்கிறது 1 மணி நேரம். அதேபோல அந்த மீதி இருக்கிற 1 மணி நேரத்தில கேள்வி பதில் நேரத்தில, உங்க ஆராய்ச்சி சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ கேட்டு கிளாரிஃபை பண்ணி, அத ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். யாருமே அங்க கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ கேள்விகள் வந்து இந்த உங்க ஆராய்ச்சி ஒட்டி கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு உண்டான விடைகள் கிடைக்கும். விளக்கங்கள் கிடைக்கும். அத வச்சு நீங்க உங்களுடைய கட்டுரைய சிறப்பா கொண்டு வர முடியும். ஸோ இது 2 தான் அப்டேட்டு. ஸோ அதனால வந்து பார்த்துங்க. யாரெல்லாம் வந்து முடிக்கலையோ அவங்கலாம் முடிச்சு, இந்த இப்போ நம்ம 20ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்திருந்தேன். இன்னைக்கு 22. ஸோ நம்ம விஞ்ஞான விளக்கம் தான் போகணும் அடுத்தது. நெக்ஸ்ட் ஸ்டெப். இதுதான் அப்டேட்டு. இப்ப வேற உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். எல்லாத்துக்கும் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. சரி. எல்லாத்துக்கும் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறேன். மைக்கை அன்மியூட் பண்ணி சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஒவ்வொருத்தரா கேளுங்க. எல்லாரும் கேட்க வேண்டாம். ஐயா வாழ்க வளமுடன். நடராஜன் பேசுறேங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. சொல்லுங்க. ஐயா ஐயா அந்த இதை பார்த்து கொஞ்சம் ஒரு கைட் பண்ண முடியுங்களாங்க ஐயா? இப்போ அனுப்புனது. அதை படிக்கட்டுங்களாங்க? இல்ல படிக்க வேண்டாங்கய்யா. நீங்க அந்த டாக்குமெண்ட் அதுல போட்டீங்களா? அந்த நீங்க கொடுத்த லிங்க்ல போட்டுங்கய்யா. இது மூலமா அந்த நீங்க ஒரு முறை வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் கொடுத்துருந்தீங்க. அந்த லிங்க் மூலமா உங்களுக்கு அனுப்பி வச்சுங்கய்யா. வேர்ட்ல அனுப்பி இருக்குதுங்கய்யா. இப்போ மொத்தம் 3 டாக்குமெண்ட் இருக்குங்கய்யா. எந்த டாக்குமெண்ட்? என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இப்ப லாஸ்ட் அனுப்புனதுங்கய்யா. ஐயா அந்த டாக்குமெண்ட் பேர் சொல்லுங்கய்யா. 3 டாக்குமெண்ட் இருக்கு. தலைப்புன்னு போட்டு காலம்னு போட்டுருக்கிறேங்கய்யா. தலைப்புன்னு போட்டு காலம்னு போட்டிருக்கிறேன். பாருங்க, நடராஜன் ரிசர்ச் ஆர்டிகல்ல ஒண்ணும் இல்ல. பிளாங்கா இருக்கு. சரிங்கய்யா. நீங்க ஒரு லிங்க் ஒன்று கொடுத்தீங்க, அதுல அனுப்பியிருக்கிறேங்கய்யா. தலைப்புன்னு போட்டு காலம் வந்திருக்கும் பாருங்க. இந்த லிங்க் ஐயா நான் வேற எந்த லிங்க்குமே கொடுக்கலங்கய்யா. உங்களுக்கு கொடுத்தது இந்த லிங்க் தான். ஒரே ஒரு டாக்குமெண்ட்டுக்கு தான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ல இல்ல. இப்போ ஐயா இன்னைக்கு உங்க லிங்க்ல ஒரு இது அனுப்பியிருக்கேன். ஒரு அதாங்கய்யா அதை கிளிக் பண்ணா வேற எங்கேயோ போகுதுங்க. அது உங்க பர்சனல். ஐயா உங்களுக்கு நான் சொல்றது புரிய மாட்டேங்குது. எப்படி இல்லாட்டி எல்லாம் ஐயா எல்லாம் கேன்சல் பண்ணி அந்த டெம்ப்ளேட்
ஐயா சொல்லுங்கய்யா. பாருங்க எல்லாமே இல்லாட்டி blank-ஆ எல்லாம் தான் இருக்கு. வாட்ஸ்அப்ல ஒண்ணு நீங்க இருக்கான்னு வந்து பாக்குறீங்களா? எனக்கு இப்ப அனுப்புன லிங்க் நான் அதிலேயே உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். நீ எனக்கு அனுப்புன லிங்க் சரிங்க ஐயா. ஐயா நான் சொல்றது கேக்குதுங்களா? இப்ப வாய்ஸ் கட் ஆகுதா? கேக்குது கேக்குதுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. ம். கேக்குதுங்க ஐயா. நான் அனுப்புன லிங்க்ல நீங்க போடுங்கய்யா. நான் அனுப்புன லிங்க்ல நீங்க போட்டீங்கன்னா தான் கரெக்ட்டா வரும். உங்க மெயில் ஐடிக்கு தான் கனெக்ஷன் குடுத்திருக்குது. அதுல போடுங்க. சரிங்க ஐயா. நீங்க வேற ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா, அது எனக்கு வராது. ஓஹோ! சரி இப்ப நீங்க நான் இது வேற வந்து ஒரு மெயில் ஐடி இப்ப உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அந்த வேர்ட் அனுப்பட்டுங்களாங்க ஐயா? எப்படிங்க? வாட்ஸ்அப்ல அனுப்பாதீங்கய்யா. வாட்ஸ்அப்ல அனுப்புனா எப்படி இதுல அப்டேட் ஆகும்? நான் இதுல தான் கரெக்ட் பண்ண போறேன். சரி. நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னா எப்படி? அது வாட்ஸ்அப்ல இன்னைக்கு அனுப்பிடுறீங்க. நாளைக்கு ஆட் பண்றது எதுல அனுப்புவீங்க? இது ஒரே ரைட்டு. டாக்குமெண்ட் ஐயா. இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு சிங்கிள் ஆ. டாக்குமெண்ட். நீங்க என்ன லைன் அப்டேட் பண்ணாலும், நான் அப்டேட் பண்ணாலும் அதுல அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அது ஒரே ஒரு ஆ. டாக்குமெண்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சரிங்க. இமெயிலுக்கு அந்த பழச எல்லாம் கேன்சல் பண்ணி புதுசா ஒண்ணு போட முடியுங்களாங்க ஐயா? புதுசா போட முடியுங்களா? இப்ப பாருங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் இதுல பாருங்க. ஆ இதுல வந்து சரிங்க. நடராஜ் 94 நான் இது அன்னைக்கே நான் மறுபடியும் படிச்சு காட்டினேன் உங்களுக்கு. நடராஜ் ஆமாங்க ஐயா. 94884196@gmail.com மீட்டர்ன்னு அதுதாங்க ஐயா. குடுத்துருக்கேன். இந்த ஆமாங்க டாக்குமெண்ட் ஐயா. உங்களுடைய டிரைவ்ல வரும். இத ஓப்பன் பண்ணி அதுல எடிட் சரி. பண்ணுங்க. அதுல அப்டேட் பண்ணுங்க. அ உங்களுக்கு டிரைவ்ல இருந்தாங்க மறுபடியும் அப்டேட் லிங்க் பண்ணணும் வேணும்னா அப்ப இன்னைக்கு மறுபடியும் லிங்க் அனுப்புறேங்க. மத்தியானம் அந்த டிரைவ்ல இருந்தாங்க உங்க இதுக்கு அனுப்பியிருந்தோம். ஐயா அனுப்புறதே கிடையாதுங்க. இதுல எதுக்கு அனுப்புறதுன்னே கிடையாது இதுல. நீங்க அந்த டாக்குமெண்ட்ட ஓப்பன் சரிங்க பண்ணுங்க. ஐயா. அதுல எடிட் பண்ணுங்க அவ்வளவுதான். இப்ப அந்த டாக்குமெண்ட்ட ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணுங்க. பண்றேங்க. ஆக்சுவலா இதுதான் இதுக்காக தான் பண்றேங்க. சொல்றேன் நானு. இதெல்லாம் வந்து நாங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாலயே எல்லாம் முடிச்சுட்டோம். இந்த சரிங்க ஐயா. ஒவ்வொருத்தருக்கும் இது மாரி பிரச்சனைகள் இருந்தது. ஐ எல்லாமே 10 நாளைக்கு முன்னால முடிச்சுட்டோம். இப்ப நம்ம அறிவியல் ஐயோ! இதுக்கு விளக்கத்துக்கு போய் இப்ப வந்தீங்கன்னா, எல்லாருக்கும் அந்த டைம் வேஸ்ட் ஆகுது. ஐயோ! இப்ப ஓப்பன் பண்ணிட்டேன் இது எல்லாருக்கும் டிரைவ்ல. அனுப்பியாச்சு. எல்லாருக்கும் ஐயா டிரைவ்ல ஓப்பன் இப்ப பண்ணிட்டேங்க இந்த ஐயா. டாக்குமெண்ட் எடிட் பண்ணுங்க. கிளியரா வாய்ஸ் கிளியரா வரலைங்க ஐயா. உங்களுக்கு வர்றதே நடராஜன் ரிசர்ச் ஆர்டிகிள் தான். அந்த ஃபைல் பேர் வந்து நடராஜன் ரிசர்ச் ஆர்டிகிள். சரிங்க ஐயா. இப்ப என்ன செய்யலாம் ஐயா? திருப்பியும் புது ஒண்ணு போட்டு குடுக்குறீங்களா எப்படி? நான் ஒரு வாத்தியார்ப்பா அவர் கம்ப்யூட்டர்ல போட்டு தான் எல்லாம் மத்தியானம் போட்டு உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்புனாரு. நீங்களும் பார்த்தீங்க இல்லைங்கய்யா? ஐயா இப்ப நான் பேசுறது இமெயில்ல கேக்குதுங்களா? கிடைக்கல. கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. கேக்குது. கிளியரா கேக்குதுங்க. ஓகே. ஏன்னா அதுல கேட்கலன்னு சொன்னீங்க. அதனால இதுல கேட்கிறேன். அதாவது இந்த லிங்க் சரிங்க. உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியிருக்கு. மறுபடியும் சரி. வேணா இன்னொரு தடவ அனுப்புறேன். இந்த இந்த ஒரு லிங்க்ல தான் நீங்க போடணும் டாக்குமெண்ட். நீங்க எதுல போட்டிருந்தாலும் சரி, எடுத்து இதுல போட்டுருங்க. இமெயிலுக்கு அனுப்புறீங்களாங்க ஐயா? இமெயில்லாம் கிடையாதுங்கய்யா. ஓஹோ! நீங்க எல்லாமே இமெயில்ன்றீங்க, இப்ப WhatsAppல அனுப்புறேன்றீங்க, கன்ஃப்யூஸ் ஆகுறீங்க. இமெயில்லாம் கிடையாது. சரி, சரி இமெயிலுக்கு அனுப்புறேங்க. ஏற்கனவே அனுப்பியிருக்கு. அதே ஒரே லிங்க் தான். இப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு WhatsAppல இந்த லிங்க் அனுப்புறேன். அந்த லிங்க்ல சரிங்க போடுங்க. ஐயா. சரிங்க ஐயா. அந்த அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல தாங்க ஐயா வாத்தியார் போட்டாரு மத்தியானம். ஐயா மறுபடியும் நீங்க WhatsApp லிங்க்ன்னு சொல்லாதீங்கய்யா. WhatsAppல எல்லாம் லிங்க் எல்லாம் கிடையாது. WhatsAppல அது வாட்ஸ்அப்ல இந்த ஒரு இந்த லிங்க் டாக்குமெண்டோட லிங்க் போட்டீங்க இருக்கு. இல்லைங்க? ஆமாங்க ஐயா. அந்த அந்த லிங்க எடுத்து தான் போட்டாரு. சரி போடுங்க ஐயா. போடுங்க நாங்க இது பண்ணி அனுப்பிடுறேன். ஏற்கனவே WhatsAppலயும் லிங்க் அனுப்பியிருக்கேன். இந்த ஆமாங்க லிங்க் தான் ஐயா. நீங்க பயன்படுத்தணும். சரிங்க ஐயா. அந்த லிங்க்ல இல்ல. சரி, சரிங்க. வந்துருச்சுங்க ஐயா. வந்துருச்சுங்க ஐயா. ஓகே, ஓகே. ஓகே. அடுத்தது ஐயா வேற அந்த யாராவது இன்ட்ரோடக்ஷன் பேசணுமா? ஐயா 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 வாழ்க நான் வளமுடன். இன்னும் ஐயா நான் கன்வியூஸ் பண்ணி ஆகணும். இங்க அந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டும் ஒரு 3 மினிட்ஸ்ல படிக்கிறேன் சொல்லிருங்க ஐயா.
ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. நீங்களே 1/2 மணி நேரம் எடுத்துட்டீங்கன்னா இப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்றது? நீங்க அத முதல்ல போடுங்க. சரி நான் இவ்வளவு போட்டுட்டாதான் நான் கரெக்ஷன் பண்ண முடியும். சரி எல்லாரும் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்கல்ல. சரிங்க சரிங்க ஐயா சரிங்க வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன். தியாகராஜன் ஐயா, நான் விஜயம்மாவோட சேர்ந்து இப்போ ஆர்டிகல் சப்மிட் பண்றேங்க. இந்த எங்க குரூப்ல விஜயம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட சேர்ந்து என்னோட ஐயா. அப்ப அவங்க பேர்ல அப்ப உங்க பேர் எடுத்துடலாமாங்க ஐயா? அதுல தனியா ஆமா லிஸ்ட்ல. ஆமா 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 ஓகே எடுத்துடலாம் ஐயா. சரிங்க. ஓகே ஓகே ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ ஜஸ்ட் ஒரு 9 தலைப்பு அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த தலைப்பு எது சூட்டபிள்னு போட்டீங்கன்னா தலைப்பு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கீங்களா? ஆமாங்க. அப்பதான் அனுப்பிச்சேன். ஏன்னா நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அனுப்பிச்சு விட்டேன். ஓகே. அது வந்து அதாவது என்னன்னா டபுள் வேர்டில் இல்லாம ஒரு சென்டென்ஸா வேதாத்திரி அறிவியலில் பிரபஞ்ச தன்மாற்றம் போட்டிருக்கீங்க. அது கூட எடுத்துக்கலாம். அது நல்லதா இருக்கு. ஓகேங்க. ஓகே. மீதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலவுக்கில இருந்தது. திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தது. அதனாலதான் சரி எதுக்கும் வந்ததை நம்ம போட்டுருவோம். அதைத்தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அந்த வே ஆஃப் அப்ரோச் போகும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனாலதான். ஓகே. அது ஃபர்ஸ்ட் தலைப்பே நல்லதாங்க யார். சூப்பருங்க. ஓகேங்க. நன்றிங்க ஐயா. இன்னொரு உதவிங்க. அந்த ஏற்கனவே அந்த கொடுத்த ஜிமெயில் வந்து ஏதோ சரியா நிறைய ஓவர்ஃபுல் ஆயிடுச்சு போல. அது லாக் ஆகுது, வரமாட்டேங்குது. அதனால நான் இந்த தடவை கொடுத்தது கூட பழசே கொடுத்துருக்கேன். அதுக்கு மட்டும் அந்த லிங்க் மட்டும் அனுப்பிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ஒண்ணு போட்டிருக்கீங்க. அதுல காப்பி அதோட பண்ணி லிங்க் தாங்க. அந்த லிங்க் தான் வரல. அந்த லிங்க் அனுப்பிடுறேன். ஓவர்ஃபுல் ஆயிடுச்சு. ஆமாங்க. அது அந்த மெயில் டெலீட் பண்ணணும், நேரம் ஆகும். அதனாலதான் பழைய இதை கொடுத்துட்டேன். இல்ல உங்களுக்கு லிங்க் நான் வாட்ஸ்அப்லயே அனுப்பிடுறேன். அதை எடுத்து அதுல நன்றிங்க. போட்டுங்க. நன்றிங்க. ஓகே ஓகே. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஆமா, அந்த தலைப்பு மட்டும் பார்த்து சொல்றேன்னு சொன்னீங்க. தலைப்பு பார்த்தாங்கம்மா. பட் அது தலைப்பு ஒண்ணுமே எதுவும் எனக்கு ஆமாங்க, எனக்கு கூட அது சரியா வராதுன்னு தான் தோணுச்சு. அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப உங்களோட இது வந்து உயிர் சக்தி நுண்ணுடல் பற்றிய அறிவியல் ஆராய்ச்சி. அதனால அதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க. நம்ம தலைப்பு எடுத்து போட்டுக்கலாம். சரிங்க. என்ன தலைப்புங்க ஐயா? அவங்க வந்து உயிர் சக்தி நுண்ணுடல் அதை பற்றி ஆராய்ச்சிங்க ஐயா. ஆராய்ச்சி தலைப்பு என்ன போட்டிருக்காங்க? தலைப்பு வந்து அவங்க அது தலைப்பு தான் தேடுறாங்க இப்போ. சரி சரி. இதுக்கு இந்த உயிர் சக்தி நுண்ணுடல் பற்றிய ஆராய்ச்சியை எப்படி தலைப்பு போடலாம் அப்படின்றது அவங்க முதல்ல பயோஃபோட்டான் வச்சிருந்தாங்க. இப்ப அதை வந்து கொஞ்சம் மாத்தி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க இது கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மனிதவள மேம்பாட்டில் வேதாத்திரி மகரிஷியின் உயிர் சக்தி நுண்ணுடல் கோட்பாடுகளின் பங்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. பட் நான் அதை படிச்சு பார்க்கும்போது எதுவும் கொஞ்சம் ஒரு கேட்சியா இல்லாம இருந்தது. அதனால இப்போதைக்கு அவங்க உயிர் சக்தி நுண்ணல் அதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க டாக்குமெண்ட் போட்டுட்டு நம்ம ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துடலாங்க. அப்படி வேணா பண்ணலாம். நீங்க என்ன டைரக்ஷன்ல போறீங்க அதுல? ஐயா, அதாவதுங்க நம்ம வந்து உயிர் சக்தி நுண்ணுடல் அப்படிங்கறது வந்து உயிர் துகள் மென்ஷன் பண்ணி அத பயோபோட்டான்னு நம்ம வந்து அறிவியல் ஆராய்ச்சியில எடுத்தோங்க. பயோபோட்டான்னு இல்லம்மா, இப்போ வந்து நீங்க எந்த திசையில போறீங்க, எந்த டைரக்ஷன்ல போறீங்கன்னு? ஏன்னா உயிர் சக்தி நுண்ணுடல் மிகப்பெரிய விஷயம். ஆமாங்க. அது ஸ்பெசிபிக்கா நீங்க எதுல போறீங்கன்னு கேக்குறேன். குறிப்பிட்டது அப்படின்னா இப்ப பயோபோட்டான் அப்படின்னு சொல்லுனா செல்களுக்கு இடையான தகவல் தொடர்பு ஒரு பாயிண்ட். அதுதான் அதிகமா அதுல மென்ஷன் பண்றாங்க. இன்னொன்னு வந்து நம்ம மருத்துவத்துக்கு இத வச்சு எப்படி மருத்துவம் பார்க்கலாம், நோய்க்கான மருத்துவத்தை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம கருத்தே இருக்கும் அதுல பயோபோட்டான்ல. மனிதகுல மேம்பாட்டிற்கு உயிர் சக்தியும் நுண்ணுடலும் அப்படி கொடுக்கலாம்ல. இந்த தலைப்பு எடுத்துக்கங்கம்மா, நோட் பண்ணிக்கங்க அந்த தலைப்பு. ஒரே நிமிஷங்கய்யா, நான் எழுதிக்கிறேங்க.
எழுது சும்மா எழுது பென்சில் எழுது மனிதவள மேம்பாட்டுக்கு மனித குல மனித குல மனித குல மேம்பாட்டு மனித குல மேம்பாட்டில் மேம்பாட்டு உயிர் சக்தியும் நுண்ணுடலும். இது சரியா இருக்கா? உயிர் சக்தியும் நுண்ணுடலும். சரியா இருக்குங்களா? இது போட்டுக்கலாமா ஆமா ஐயா? ஆமா, அது போட்டுக்கலாம். அது முன்னாடி போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ இது எல்லாமே வேதாத்திரி மகர்ஷிங்கர் வர்றதுனால நீங்க அதை வந்து அப்புறம் பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்க. அது சரியா இருக்குங்களாங்க ஐயா? தியாகராஜன் ஐயா? சரிங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. தியாகராஜ இதுல என்ன ஐயா இப்படி வாழ்க. போடலாம்? உயிர் சக்தியும் நுண்ணுடலும் மருத்துவ பார்வையில் இல்ல அறிவியல் பார்வையில். அது சரியா இருக்குமா? இதுவே ஃபர்ஸ்ட் கொடுத்ததே நல்லா இருக்குங்க. ஏன்னா அது ஓவராலா ஹோலிஸ்டிக்கா வருது. மனித குல சரி. மேம்பாட்டிற்கு உயிர் சக்தியும் ஆமா, நுண்ணுடலும். உயிர் சக்தியும் நுண்ணுடலும். வெரி குட். வாழ்த்துக்கள். சரியா இருக்காமா? நன்றிங்கய்யா. சரி. அது உங்க டாக்குமெண்ட்லயே போட்டாங்கம்மா ஹெட்டிங்ல. சரிங்கய்யா. சரிங்க. வாழ்கமுறையா, நான் பூங்கோன் பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. அதாங்க, நான் ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்தது இப்போ போட்டிருக்கேங்கய்யா. நீங்க கொடுத்த அந்த டெம்ப்ளேட்ல அதுக்குள்ள அனுப்பிச்சிருக்கேங்க. என் பொண்ணு போட்டிருக்காங்க. அது வேர்டு தமிழ் இதுல மாத்தணும்னா எப்படி மாத்தணும்னு தெரியல அப்படின்றாங்க. அது என்னன்னு பாருங்கய்யா. இன்னும் வேற என்ன பண்ணணும்? அது ஏதாவது மாத்தி அரேஞ்ச் பண்ணணுமா? சாரி. பூங்காவம் சாந்தி தவம் வேதாத்திரியத்து பார்வையில் சாந்தி தவம் ஒரு அறிவியல் பார்வை. சொல்லுங்கம்மா, என்ன தலைப்பு? வேதாத்திரியத்தில் சாந்தி தவம் ஒரு அறிவியல் பார்வை. உங்க டாக்குமெண்ட்ல அந்த தலைப்பு மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே இல்லைங்கம்மா. அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்னாங்க எங்க பாப்பா. அது இல்லைங்கம்மா. எதுல எதுவும் இல்லை. வேற எதுவும் அனுப்பிச்சிட்டாங்களோ? மை டிரைவ்ல அது வேர்டை மாத்தினாதான் உள்ள போகும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மாத்தாம எனக்கு இங்கிலீஷ்லன்னா மாத்துவேன் அப்படின்றேன். சரி, இங்கிலீஷ்ல கூட போடுமா, நானும் இங்கிலீஷ்ல அது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இல்ல, என்னோட ஸ்கிரீன் பாருங்க. நீங்க தலைப்பு போட்டிருக்கீங்க, வேதாத்திரியத்தில் சாந்தி தவம் விளக்கம் ஒரு அறிவியல் பார்வை. ஆமாங்கய்யா. அது மட்டும்தான் இருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் அனுப்பிச்சது கீவேர்ட். அப்போ அனுப்பினேன் நாங்களே. நான் ஏற்கனவே அந்த லிங்க் தயாரிச்சேன்ல மறுபடியும் அந்த லிங்க் ஓபன் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. அந்த லிங்க் ஓபன் பண்ணி அது வந்து பிடிஎஃபா இருக்கிறதுனால இதுல போக மாட்டேங்குது அப்படின்னாங்க. பிடிஎஃப் சரிம்மா, போக வேர்டு முடியாதுங்கம்மா. வேர்டு ஆமா டெக்ஸ்டா தான் போடணும். இல்லைன்னா டெக்ஸ்டா ஒண்ணு தான் பண்ணுங்க. அதாவது போடணும். நான் எல்லாருக்கும் சொல்றேன், இதுல பண்ண முடியாதவங்க கையில எழுதி ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்து டைப் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை அனுப்புங்க. சரிங்க சரிங்க. நான் ஏற்கனவே ஒண்ணு அனுப்பிச்சேங்கய்யா டைப் பண்ணி. அது வந்து என்ன ஆச்சுன்னா தவறா தான் இருந்தது. நான் படிச்சு பார்த்தப்ப நிறைய மாற்றமா இருந்ததுன்னா அதை விட்டுட்டேன். இப்ப திருப்பி இன்னொரு வாட்டி எழுதி நான் டைப் பண்ணி அனுப்பிடுறேங்கய்யா. சாரிங்கய்யா. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கட்டுரை நம்ம ஸ்பீச்சுக்காக ரெடி பண்ணது அப்படி இருக்கு. அதுல இன்னும் நிறைய ஆல்ட்ரேட் பண்ணி நான் திருப்பி நான் எழுதி அனுப்பி டைப் பண்ணிக்கிறேங்கய்யா. இவங்க எங்க பாப்பாவுக்கு இங்கிலீஷ்ல தான் தெரியும் அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, நான் இங்கிலீஷ்ல கூட ஓகேன்னு தான் சொன்னேன். அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க போல. ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா. அம்மா மத்தவங்களுக்கு டைம் கொடுப்போம். ஓகே, சரிங்கய்யா நீங்க அதை சரிங்கய்யா. போட்டு வாழ்க சொல்லுங்க. வளமுடன். ஐயா வாழ்க வாழ்க நன்றிங்க வளமுடன் நன்றி. ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. ஐயா. இப்ப சொல்லுங்க. தயார் எல்லா கேள்வி வந்து பண்றதுதான். கொஞ்சம் சுருக்கமா கேளுங்க. ஆமா மத்தவங்க சரி. எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுங்க. சொல்லுங்க. இப்ப தயார் பண்ற சப்ஜெக்ட வாழ்க. நம்ம அங்க கொடுக்க போறோம் இல்லைங்களாங்க ஐயா? அம்மா, நம்ம தயார் பண்ற சப்ஜெக்ட் அங்க குடுக்கறதுக்காக இல்லைங்கம்மா. தயார் சரிங்க பண்ற ஐயா. சப்ஜெக்ட் வேதாத்திரியத்துக்காக. அதனால ஃபோக்கஸ் வந்து சரிங்க
அந்த ம் கட்டுரை வந்து வேதாத்திரியத்தை அறிவியல் பூர்வமாக எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நம்ம ம் நோக்கம். ம் அதுல எல்லாரும் கலந்துக்கிறோம். அதுல இப்போ 12 டாக்குமெண்ட் நல்ல விதமா இருக்கிற டாக்குமெண்ட்டை அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க. செலக்ட் பண்ணு பிரசன்டேஷன் இல்ல, இந்த டாக்குமெண்ட். ம் 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 பிரசன்டேஷனா நினைச்சு பண்ணாதீங்கம்மா. ஆ ஆ ஆ இப்ப டாக்குமெண்ட்டும் ஆராய்ச்சியா தரும் நினைச்சு பண்ணுங்க எல்லாருமே. ம் ஆராய்ச்சியில சரிங்க நல்லா இருந்தது அப்படின்னா அதுல வந்து ம் அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப சரிங்க நம்ம டாக்குமெண்ட் மட்டும் இப்ப ரெடி பண்றோம் ஆராய்ச்சி கட்டுரையா ரெடி பண்றோம் அவ்வளவுதான் ஆமா ஆமா. சரிங்க சரிங்க ஆராய்ச்சி கட்டுரை ஒரு இதுல சர்வதேச இதழ்ல வந்து வெளியிடுறதுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த அதுல ஒரு தரத்துல ரெடி பொது பண்றோம். பார்ட். ம் ஆமா. சரிங்க அதுல வந்து சரிங்க ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது, அவ்வளவுதான். பட் நம்மளுடைய ம் பயணம் வந்து கண்டினியூஸ். நம்ம ம் வந்து ம் ஆராய்ச்சி கட்டுரை அது வந்து ஒரு இதழ்ல பப்ளிஷ் பண்ணணும். ஒரு சர்வதேச இதழ்ல பப்ளிஷ் பண்றதுக்கான தரத்துல தான் நம்ம ரெடி பண்றோம். ம் சரிங்க நன்றிங்க வாழ்க ஓகே. வளமுடன் அடுத்தது யாருக்காவது? ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா கோகிலவாணி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. டாக்குமெண்ட் போட்டிருக்குங்க ஐயா, கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களாங்க ஐயா? ஏன்னா இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல மாத்தாதீங்க. வேற காப்பி சரி பண்ணி போட்டுக்காதீங்க. இல்ல உங்களுக்கு இல்ல, பொதுவா சரி சொல்றேன். சரிங்க ஐயா. அதான் நீங்க தலைப்பு போட்டிருக்கீங்க, வேதாத்திரி மகரிஷியின் வான்காந்த தத்துவமும் செயல் விளைவு தத்துவம் ஒரு அறிவியல் பார்வை. ஆமாங்க ஐயா. அதுல வான்காந்த தத்துவம் கொண்டு வராம அப்படியே கொடுத்துடலாமே இல்ல? இல்லைங்க ஐயா, செயல் விளைவு வந்து வான்காந்தத்தின் மூலியமா தான் வருது அப்படின்றது நம்ம கொண்டு வரதுக்காக நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. சரி சரி, செயல் யுனிவர்சல் மேக்னடிசம். ஓகே ஓகே, சரிங்க, புரியுதுங்க. ஆமா ஓகே. சரிங்க ஐயா. நீங்க இன்ட்ரோடக்ஷன் இது ஏன்னா நம்ம இப்போ அது உள்ள போய் பார்க்க போறது இல்ல, டைம் இல்ல. ஆனா சரிங்க ஐயா. இன்ட்ரோடக்ஷன், வேதாத்திரி விளக்கம் இது ரெண்டும் கொண்டு வந்து போட்டீங்களா? போட்டேங்க ஐயா. ஓகே. அது ஹெட்டிங் போடுங்க, சப் ஹெட்டிங் போட்டு பண்ணுங்க. ஏன்னா சரிங்க அதாவது வான்காந்தம்னா என்ன, அது விளக்கம் கொடுங்க. சரிங்க ஐயா. செயல் விளைவு தத்துவம் வந்து வேதாத்திரி மகரிஷியுடைய செயல் விளைவு தத்துவம் அவர் கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க. சரிங்க ஐயா. அது அது முடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் போட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போட்டேங்க ஐயா, டைட்டில் மட்டும் போடல. அந்த வான்காந்த தத்துவம் செயல் விளைவு அந்த டைட்டில் மட்டும் போட்டுருங்க ஐயா. ம். அதாவது அந்த டெஃபனேஷன் மட்டும் கரெக்டா எடுங்க. அதாவது அதுல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா அந்த வரையறை மட்டும் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் சரிங்க நீங்க ஐயா. உங்க சரி சொந்த கருத்துல அதை எழுதுங்க. என்ன புரிஞ்சிட்டீங்களோ அதை எழுதுங்க. சரிங்க ஐயா. ஓகே. இப்ப ஐயா செயல் மெத்தடாலஜில விளைவு ஐயா மெத்தடாலஜி ஓகே. மெத்தடாலஜிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி தாங்கம்மா. நீங்க வந்து 2 கோட்பாடுகளை எடுத்து அதை கம்பேர் பண்றீங்க, அவ்வளவுதான். அதனால அதை பத்தி சரி கவலைப்பட வேண்டாம். நீங்க அப்படியே இந்த சரி சாம்பிளிங் டேட்டா கலெக்ஷன் அப்படியே விட்டுட்டு கீழே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. அறிவியல் விளக்கம், ஓகேங்க ஐயா. ஐயா இந்த வாழ்க செயல் விளைவு வளமுடன் தத்துவமும் வான்காந்தத்தையும் போட்டுட்டு உங்களுடைய விளக்கம் கொடுங்க. சரிங்க ஐயா. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் மகரிஷியோட இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அறிவியல் இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோட இது கொடுக்கறதாங்களாங்க ஐயா. ஆமா ஆமா. இப்ப செயல் இப்ப விளைவு தத்துவத்தின் படி இப்ப இதுல போட்டிருக்கீங்க இல்லையா, இதை விட பெட்டரான இது வந்து டெஃபினேஷன் வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப ஜெனரிக்கா இருக்கக்கூடிய இது வந்து செயல் விளைவு தத்துவத்தின் படின்னு மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த தத்துவத்தை என்னன்னு சொல்லல. அதுக்கான விளக்கம் தான் இருக்கு. உடல், மன ஆற்றல், அறியாமலோ அலட்சியம் செய்வதாலோ அப்படின்ட்டு இது வந்து பொதுவான விஷயம். இது சரிங்க செயல் ஐயா. விளைவு தத்துவம்னா என்ன, என்றால் என்ன, அதுதான் கொடுக்கணும்.
சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு ஏற்படுது. அது எவ்வாறு ஏற்படுது? அது எப்படி அந்த அந்த கான்செப்ட் ஐயா வந்து எப்படி சொல்றாங்க? அதுதான் சொல்லணும். இது வந்து அதனுடைய விளக்கம். சரிங்க ஐயா. அதனுடைய அதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவர் குடுத்திருக்கிறத நீங்க போடுறீங்க. பட் செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிறத அந்த புக் எடுத்து படிங்க. சரிங்க ஐயா. இது எல்லாருக்குமே சொல்றது. பொதுவா சொல்றேன். அந்த டெஃபினிஷன் அப்படிங்கிறது வந்து அந்த வரையறை குடுத்திருப்பாங்க. அதுதான் ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருக்கிறத நம்ம எடுத்து போடாம, பயன்கள் எடுத்து போடாம, அந்த டெஃபினிஷன் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க பயன்கள வந்து உள் வாங்கிக்கிட்டு, அந்த கருத்த உள் வாங்கிக்கிட்டு, நீங்க உங்க சொந்த கருத்துல எழுதுங்க. சரிங்க ஐயா. ஓகேங்கம்மா. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிங்க ஐயா. வளமுடன். வாழ்க. ஐயா வாழ்க வளமுடன். சசிகலா பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா நவம்பர் 5 தான் அந்த நான் டெம்ப்ளேட் போட்டிருக்கேங்க ஐயா. தலைப்பு குடுத்துட்டேங்க ஐயா. அப்புறம் சுருக்கமும் குடுத்துட்டு, கீவேர்ட்ஸு, இன்ட்ரோடக்ஷன் குடுத்துட்டு, அதுக்கு கீழ வந்து இறைநிலை விளக்கம் குடுத்துட்டேங்க ஐயா. அருட்தந்தையர்களுடைய தத்துவத்த வந்து அப்படியே ஃபுல்லா குடுத்துருக்கேன். அதுல நீங்க சொன்ன பாயிண்ட் மட்டும் அது நான் எடிட் பண்றேங்க ஐயா. என்னன்னா நீங்க இப்ப இல்லைங்கம்மா. இப்போ சொன்னீங்க இல்லைங்களா? இப்ப என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? இருங்க ஐயா, ஒரே நிமிஷங்க ஐயா. தெரியுதுங்க ஐயா. இவ்வளவு டாக்குமெண்ட் இருக்கு. இத எப்படி நம்ம ரிவ்யூ பண்றது? ஏன்னா இத ரிவ்யூ பண்றது நான் மட்டும் பண்ண போறதில்ல. மத்தவங்களுக்கும் அந்த லிங்க் குடுத்து அவங்கள ரிவ்யூ பண்ண வைக்கணும். பேனல்ல இருக்கிறவங்களுக்கு. எ அப்ப இவ்வளவு டாக்குமெண்ட் எனக்கு இருந்தா அவங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். எனக்கு ஒரே ஒரு இல்லையே. டாக்குமெண்ட் மட்டும் தான் இருக்கணும். நவம்பர் 5ங்க ஐயா எனக்கு குடுத்தது. நவம்பர் 5. ஓகே. அப்ப இந்த மத்த டாக்குமெண்ட்லாம் என்ன பண்றது? நான் வேணா ஒரு ஐயா ஃபோல்டர் அது கிரியேட் ஃபுல்லா பண்ணி போட்டுறேன். ஏற்கனவே ஃபோல்டர் ஆ கிரியேட் பண்ணி தான் போட்டிருந்தேன். சரிங்க. பேசுறது கேட்கலீங்கய்யா. இல்ல ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் போட்டு தாங்கம்மா போட்டிருந்தேன். இப்ப வந்து நவம்பர் 5 தவிர மீதி எல்லாம் எடுத்து நான் அந்த ஃபோல்டர்ல போட்டுறேன். சரிங்க. ஒரு டாக்குமெண்ட் மட்டும் தான் இருக்கும். மீதி எல்லாம் அந்த சரிங்க. ஃபோல்டர்ல அன்டைட்டில்டு ஃபோல்டர்ல சரிங்கய்யா. சுத்தவெளி பிரபஞ்சத்தின் கருவறை அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஆமாங்க. அதுதானம்மா? ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. இப்ப அந்த டாக்குமெண்ட் மட்டும் அந்த டாக்குமெண்ட் மட்டும் போட்டிருக்கு. சசிகலா ரிசர்ச் ஆர்டிகல்னு போட்டிருக்கேன். அதனால இத சரிங்க. வந்து பேர் மாத்தாதீங்க. அப்படியே இதே சரிங்க. டாக்குமெண்ட்ட வச்சு. சரிங்கய்யா. ஐயா இதுல இதுல வேதாத்திரி விளக்கம் இது வரைக்கும் முடிச்சிட்டீங்களா? ஆமாங்கய்யா. நீ அடுத்து சயின்ஸுக்கு தான் அப்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம போகணுங்கய்யா. பின்னால தான் பண்ணணும். ஆமாங்க. இப்ப நாம அத வந்து வாசிச்சாச்சுங்கய்யா. நீங்க வந்து அத நம்ம வாசிச்சுட்டு அது சில இது சொல்லியிருக்கீங்க. என்னங்கிறத மட்டும் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கய்யா சுருக்கமா. அத மட்டும் பண்ணணுங்கய்யா நானு. சயின்ஸ் மட்டும் தேடி எடுத்து வச்சுட்டு இருக்கேங்க. ஓகே. இதுவே வந்து 11 பக்கம் இருக்கு. அத பாத்துக்கங்க. எப்படி ஆ குறைக்கிறதுன்னு பாத்துக்கங்க. அதுதான் சொன்னீங்க. அதுதாங்கய்யா. சொல்லியிருக்கீங்க. அது பண்ணணுங்கய்யா. எடுத்துக்காட்டுலாம் குடுக்க தேவையில்ல. அது அப்படின்னா என்னங்கிறத மட்டும் சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேங்கய்யா. ஓகேங்கம்மா. நன்றி. அடுத்தது. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்யா. சொல்லுங்கய்யா. ஐயா இப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க. அந்த முறையியல்ல வந்து வேதாத்திரிய விளக்கமும் அறிவியல் விளக்கம் ரெண்டும் கொடுக்கணுங்களா ஐயா? இல்ல அதுக்கு அறிவியல் வேதாத்திரிய விளக்கம் முன்ன கொடுத்துட்டு முறையியல்ல மட்டும் அந்த அறிவியல் ஆராய்ச்சி மட்டும் கொடுக்கலாங்களா ஐயா? இல்ல முறையியல் விட்டுருங்க. அந்த மெத்தடாலஜியே விட்டுருங்க. மெத்தடாலஜிங்கிறது நீங்க என்ன மெத்தட்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இப்ப உங்களுது இதுல வந்து 2 டாக்குமெண்ட் இருக்கு. எந்த டாக்குமெண்ட்?
காப்பி காப்பி ஆஃப் ஆஃப் கே பன்னீர்செல்வமா? ஆமாங்க அதாங்க. விண்ணின் ஆற்றலும் மண்ணின் இயற்கையும் பஞ்சபூத ஆமாங்க நவகிரக தவத்தின் அறிவியல் பின்னணி. ஆமாங்க அதுதாங்க. இதுல வந்து அப்ஸ்ட்ராக்ட் வந்து பின்னால எழுதிக்கலாம் நம்ம கீவேர்ட்ஸ். சரிங்க. நான் ஃபர்ஸ்ட்ல எழுதுனதுங்க அப்படியே சின்னதா எழுதி வச்சிருக்கேன். அதாவது என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா அங்க பிளேகரிசம்ல அடி வாங்கிடும். இல்லைங்க நீங்க அது சொந்த வேதாத்திரி எடுத்து விளக்கம் தாங்க. விளக்கத்தை அப்படியே போட்டேங்க, வேற ஒண்ணும் இல்லை. இல்ல பஞ்சபூத நவகிரக தவம் அப்படிங்கிறது அது அந்த விளக்கம் மட்டும் கொடுங்க. இப்ப சரி. 2000 இது 25,000 மைல் சுற்றளவு உள்ளது அதெல்லாம் தேவையில்லையே. அது அதுல கொடுக்கணும் இல்லைங்க, அது வேண்டாங்களா? ஒரு தவத்தி நீங்க அப்படியே அப்படி போடுறாரு. விளக்கிட்டே போனீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களை பத்தி விளக்கணும்னு வச்சுங்களேன், அது சரிங்க. எவ்வளவு தூரம் போகும். அது அது வந்து வேதாத்திரி விளக்கம் இல்லை இல்லையா? அது வந்து அந்த மண்ணின் மீது தவம் இயற்றுவதுதான் வேதாத்திரி விளக்கத்துல. நீங்க உங்க தலைப்புக்கு சொல்றேன் நான். உங்க தலைப்பு ஓகே. வந்து நவகிரக ம். தவத்தை பத்தி பேசுறீங்க. அப்ப ஆமாங்க. பஞ்சபூதங்கள் மீது தவம் எப்படி பண்றதுங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ம். மண்ணின் மீது இல்ல ம். ஒவ்வொரு கிரகத்தின் மீது அப்படின் போது அது அந்த அது கிரகத்தின் மீது கொஞ்சம் தவம் பண்றோம். கொஞ்சம் கொஞ்சம் தாங்க கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு பேரா தான், அது அதிகமா இல்லைங்க அதுல. சரி, ஓகே. நான் சொல்றது சொல்லிடுறேங்க ஐயா. அப்புறமா ஓகே அது ஓகே. ரிஜெக்ட் ஆச்சுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சரிங்க. சொல்றது எல்லாருக்கும் சொல்றது சொல்லிடுறேன். ம். என்ன நம்ம தலைப்பு என்னவோ அதுக்கு ரிலவெண்டா தான் பேசணும். கரெக்டுங்க கரெக்டுங்க, நீர் நீங்க அப்படின்னா சொல்றாங்க. நீரின் மீது எப்படி தவம் இயற்றுறதுன்னு இதுல இருக்கா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. வேதாத்திரிய விளக்கம். ம். மண்ணு. ம். மண்ணின் மீது எவ்வாறு தவம் இயற்றுவது? இந்த இந்த பேராகிராஃப்ல இருக்கா? இருக்குங்க. எங்கேங்க இருக்கு? மண் மூலாதாரத்துல வச்சு இது பண்றது, அது சொல்றீங்களா? இல்லைங்க, எங்க இதுல எங்க கொடுத்திருக்கீங்க? உங்க ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. ம். தெரியுதுங்க. அது எங்க எங்க மேல கொடுத்திருக்கீங்க? மேல மேல இருக்கும் பாருங்க. இந்த மண் இல்லைங்க, இது. வேதாத்திரிய விளக்கம்னு டாபிக் ஸ்டார்ட் ம். பண்ணிட்டீங்க. மண்ணுன்னு ஓகே. போட்டீங்க. ம். அதுக்கப்புறம் நீருக்கு வந்துட்டீங்க. இந்த பேராகிராஃப்ல எங்கேயுமே மண்ணின் மீது தவம் இயற்றுவதை பத்தி எதுவுமே இல்லையே. இந்த பேராகிராஃப்ல எங்க மண்ணின் மீது தவம் இயற்றுவதை பத்தி ஏதாவது இருக்கா? இல்ல. அடுத்தது கீழ நீர். இருக்குங்க. கீழ நீர் இருக்குங்க. அது எப்படிங்க கீழே வரும்? மண்ணுன்னா மண்ணை பத்தி அங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. சரி சரி, சரிங்க. ஓகே. நீங்க சொல்ற மாதிரி நான் கீழே வந்துட்டேன். சூரியன் வந்துட்டீங்க. மண் அது யாரோ அவ்வளவுதான். மெத்தடாலஜி கிறுக்கிட்டு வந்து இருக்கிறாங்க. மேல ஸ்கிரீன்ல மேல யாருன்னு பாருங்கய்யா. மேலங்க. தியாகையா, சொல்ல யாரோ ஸ்கிரீன்ல கிறுக்குறாங்க பாருங்க, அது உங்களுக்கு. ஐயா தெரியலீங்க. யாரோ மேல ஒயிட் மேல போர்டை ஓபன் பண்ணி ஆமா என்ன இன்னும் தெரியலீங்க கொஞ்சம் யார் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போங்க. இதாங்க இருக்கு. சரி இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து இங்க இவ்வளவுதான் வருது. சரி, நான் கனெக்ட் பண்ணிடுறேன். கரெக்ட் பண்ணி அப்ப வந்து மெத்தடாலஜில உங்க வந்து நம்ம தலைப்பு எதுவுமே அதாவது எப்படின்னாங்க, நான் மறுபடியும் கூட இன்னொரு டாக்குமெண்ட் கூட அனுப்பினேன் நானு. இல்ல அதுலதான் எழுதி நான் வச்சிருக்கீங்க. இல்ல நான் நான் சொல்றது இப்போ டெம்ப்ளேட் சரி சொல்ல எப்படி சரி. எழுதணும் அப்படிங்கிறதுக்கு 2 டாக்குமெண்ட் கொடுத்திருக்கேன். ஆமாங்க பாத்தீங்க. அதுல தெளிவா இருக்கு. ம். அதாவது தலைப்பை ஒட்டி உங்க தலைப்பு, நீங்க ஒரு தலைப்பு எடுத்து அதுக்குதான் நம்ம தலைப்பு ரொம்ப முக்கியம்னு ஏன் சொல்றோம்னா, தலைப்பு ஓகே. வந்து நம்ம குறுகி அந்த ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இதுக்குள்ள லிமிட்டுக்குள்ள எடுத்துட்டோம், ஸ்கோப் எடுத்துட்டோம்னா அதை ஒட்டி தான் ம். இருக்கணும். இப்ப எல்லா தவத்தை பற்றி பண்றவங்க எல்லாருக்கும் சொல்றேன் நானு. சரி நீங்க ஒரு சரி தவம் எடுத்துட்டீங்கன்னா அந்த தவத்துல அந்த டாபிக்கு என்ன சொல்றீங்களோ அதுக்கு ரிலவெண்டா ம். இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் போடுங்க. சரி. ஓகே, நன்றிங்கய்யா. சரிங்க. நீங்க அதெல்லாம் போட்டு வாங்க. முடிச்சிருக்கணும். இது இப்போ நவம்பர் 22 ஆயிடுச்சு. சரிங்க. அது நான் மெத்தடாலஜில கொண்டு போய் போட்டீங்க. சரி, நான் போட்டுறேங்க இல்ல அதுல. மெத்தடாலஜி சாம்பிளிங் ம். அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க அப்படியே சரி. இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து கண்டினியூஸா உங்க டாக்குமெண்ட் போட்டே வாங்க. ஓகேங்க. அதுக்கு தாங்க டவுட் கேட்டீங்க. ம், சரி. ம். ஐயா ஆல்பா ரெட்மி 9 பிரைம் யாருங்கம்மா?
திருமலை கோமதி ஐயா. சொல்லுங்கம்மா. திருமலை கோமதி. ஐயா, நான் வந்து கருமையம், அது கருமையத்தின் சிறப்பும் மனிதகுல அமைதியும் எடுத்திருக்கேன். அறிவியல் விளக்கம் வந்து நம்ம எதை பத்தி எடுக்கலாம்னு எனக்கு ஒரு இது வேணும் ஐயா. டிஎன்ஏ அப்படி எடுக்கலாமா இல்ல வேற எதுவும் இருக்காயா? இல்ல, உங்க தலைப்பு என்னங்கம்மா? கருமையம் ஆஹ் வேதாத்ரி மகரிஷியின் தத்துவமான கருமையத்தின் சிறப்பும் மனிதகுல அமைதியும். ஓகே. நீங்க அதுல எனக்கு முதல்ல அனுப்புறேன்னு வந்து சொன்னீங்க. நீங்க இது இது வேணும், இது உங்க இது வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இன்ட்ரோடக்ஷன் அந்த வேதாத்திரிய கருத்துக்கள்ல என்ன கொண்டு வந்து போட்டிருக்கீங்க, அதை முதல்ல பாருங்க. கருமையம் பற்றிய மகரிஷியின் கருத்துக்கள்னு போட்டுட்டு உலகில் வாழ்கின்ற சிற்றுயிர்கள் முதற்கொண்டு அதெல்லாம் வந்து தெளிவாக கருமையம் பற்றி தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் அப்படின்லாம் வந்து நம்ம, ஏன்னா ஏற்கனவே தெளிவா கொடுத்துட்டாங்க. அதுதான் நம்ம சொல்றோம். அதை மேற்கோள் காட்டுறீங்க. அது மேற்கோள் காட்டிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத அதை போடுங்க. வான்காந்தம் ஜீவகாந்தம் போடுறீங்க. வான்காந்தம் ஜீவகாந்தம் பத்தி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய டாபிக்கு கருமையத்துக்கும் வான்காந்தத்துக்கும் அதுக்கு என்ன தொடர்பு அதை மட்டும் சொல்லுங்க. வான்காந்தத்துல பதிவை ஏற்படுத்துதா, ஜீவகாந்தத்துல வரும்போது அது ஜீவகாந்தத்துக்கும் கருமையத்துக்கும் என்ன தொடர்பு, அதுதான் எழுதணும். கருமையத்தின் இருப்பிடம், அதுக்கு ஒரு ஒண்ணு சொல்றீங்க, எருவாய்க்கும் இதுன்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து எந்த இடத்துல எந்த புக்ல மேற்கோள் காட்டியிருக்காங்க, எங்க வேதாத்ரி மகரிஷி எங்க சொல்லியிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க விளக்கம் கொடுங்க. ஏன்னா இவ்வளவு டீட்டெயிலா வந்து நீங்க இதையே போட்டீங்கன்னா இது ஏற்கனவே இருக்கிறது. அதாவது என்னன்னா ஆராய்ச்சி கட்டுரையில ஏற்கனவே இருக்கிறத திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து அதை தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ வேதாத்ரி மகரிஷி கொடுத்த கருமையத்தின் சிறப்பை பற்றி ஒரு பேராகிராஃப்ல நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சிறப்பை உணர்வதால் மனித குலத்துக்கு அமைதி எப்படி ஏற்படும், அதுதான் உங்க தலைப்பு. அது எப்படி ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய ஓன் இதுல ரைட்டிங்ல எழுதுங்க. கடைசி பேரோட எழுதிருக்கீங்க. இல்ல நீங்க முதல்ல வந்து ஃபுல்லா கருமையம் புக்கையே போட்டுருக்கீங்களே, இவ்வளவு பக்கம் தேவையில்லை, இவ்வளவு விஷயங்கள் தேவையில்லை. அது ஸ்பெசிபிக்கா ஷார்ப்பா வந்து அதை முடிச்சிருங்க, குறைச்சிருங்க. அதை நான் இது ஒன்னொன்னு பார்க்கும்போது அதுலயே வந்து இது பண்ணிடுறேன், ஹைலைட் பண்றேன். நீங்க அதை மாத்தி அது சொன்னீங்க, ஹைலைட் பண்ணுவீன்னு சொன்னீங்க, ஆனா பண்ணல. நான் சுருக்கிக்கிடுவேன் ஐயா. ஓகே ஐயா, வாழ்க வளமுடன்ங்க ஐயா. சுருக்கிட்டு அப்புறம் அறிவியல் அறிவியல் வந்து இப்ப நீங்க இப்ப இதை எப்படி என்ன, அதாவது இப்ப இந்த சிறப்பும் மனிதகுல அமைதியும்னு நீங்க ஒரு தலைப்பு கொடுத்துட்டீங்கன்னா அப்ப மனிதகுல அமைதிக்கு இந்த கருமையத்தின் சிறப்பு எப்படி பயன்படும்? கருமைய தூய்மை. அப்ப கருமைய தூய்மைன்னு சொல்றாங்க. எப்படி கருமைய தூய்மை பண்றது? வேதாத்திரிய மகரிஷி எப்படி சொல்றாங்க? இதை எப்படி உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது? உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது கருமையத்தின் தூய்மையை பற்றிய விளக்கம் அறிவியல் பூர்வமா நம்ம எப்படி விளக்குறது? அதை பத்தி சிந்திங்க. அதை பத்தி யோசனை பண்ணுங்க, எப்படி பண்ணலாம். அப்படிதான் நம்ம நானும் வந்து இப்ப உடனே நான் இதை சொன்னோடனே நான் ஒரு கட்டுரை போட முடியாது இல்லையா, நானும் உங்க கூட சேர்ந்துதான் யோசிக்கிறேன். அப்ப நீங்க மனிதகுல அமைதியும் போட்டிருக்கீங்க, அப்ப கருமையத்தின் சிறப்பு வந்து மனிதகுல அமைதிக்கு எப்படி பயன்படும், எவ்வாறு பயன்படுத்தலாம்? நீங்க ஒரு புது அப்ரோச் கூட சொல்லுங்க. இப்படி இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்ப தவறுகள் நடக்காது, இல்ல இந்த பதிவுகள் தீய பதிவுகள் வராது, இல்ல மேல் பதிவுகள் எப்படி போடலாம், நன்மையான பதிவுகள் எப்படி போடலாம், அந்த மாதிரி கருமைய தூய்மை எப்படி செய்யலாங்கிறது சயின்டிபிக்கா வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்காரு. இதே விஷயத்தை இப்ப டிஎன்ஏலயோ இல்ல வேற ஏதாவது பதிவுகள்லயோ இந்த மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்களா, அறிவியல் ஏதாவது சொல்றாங்களா, அப்படிதான் தேடணும். சரிங்களா? நம்ம அது அறிவியல் நெக்ஸ்ட் நாளையில இருந்து அறிவியல் பத்தி பேசும்போது ஒன்னொன்னா நம்ம பேசலாங்க. ஆனா நீங்க கொண்டு வரணும், நீங்க கேள்வி எடுத்துட்டு வாங்க. என்ன பண்றது, என்ன பண்றதுன்னு கேட்கறத விட நான் இதை எடுத்திருக்கேன், இது சரியான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு விளக்கம் கிடைக்கும்.
ஓகே. நன்றி வாழ்க. ஐயா. ஐயா நன்றி. வாழ்க அடுத்தது. வளமுடனுங்க ஐயா. சாந்தி சொல்லுங்கம்மா. உமாகந்தனுங்க. எனக்கு 3 ஃபோல்டர் இருக்குங்க ஐயா. அதுல ஒரு ஃபோல்டர் அந்த இறைத்துகள் ஒப்புமை அந்த ஃபோல்டர் மட்டும் நீங்க அது கூட செலக்ட் பண்ணிக்கலாங்க ஐயா. நான் எதுவுமே செலக்ட் பண்ண மாட்டேங்கம்மா. உங்களுக்கு குடுத்திருக்கிற இல்ல. ஃபோல்டர்ல அந்த டாக்குமெண்ட்ட போடுங்க. ஆ ஆ. உங்களுக்கு ஒரே ஒரு ஃபோல்டர் தான் குடுத்துருக்கோம். அதாவது ம் ரிசர்ச் டீம் 2025 அப்படின்னு போட்டு, அதுல ம் உங்களுக்கு தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கு. ம் நீங்க சரிங்க. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள வந்து நீங்க அங்க ம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ம் நவம்பர் அதுல 10 பேஸ்ட். இங்க பாருங்க. ம் ம் இப்போ நவம்பர் 8ஆம் தேதி தான் நீங்க பாருங்க. இதுல 3 ஆமாங்க டாக்குமெண்ட் ஐயா. இருக்கு. அதுக்கு தாங்க ஐயா சொல்றேன். ம் இல்ல இந்த 3 டாக்குமெண்ட்ல 2 டாக்குமெண்ட் விட்டுருங்க. நான் பார்க்க போறது இந்த சாந்தி ஆ உமாகாந்தன் ரிசர்ச் ஆர்டிகிள். ஆ அந்த டாக்குமெண்ட் தான் ம் நான் பார்க்க போறேன். சரிங்க ஐயா. அதுக்கு தாங்க ஐயா சொன்னேன். ரைட்டுங்க ஐயா. அத தலைப்பு இன்ட்ரோ எல்லாம் கொடுத்துட்டேங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரி. ம் நான் சொன்ன மாதிரினே சொல்லாதீங்க. நீங்க உங்களுடைய தலைப்பு உங்க தலைப்பு தான். ஆமாங்க ஐயா. இல்லைங்க அறிவியல் கொடுத்துருக்கேன். ஆராய்ச்சியில் இன்று வரை கண்டுபிடித்துள்ள அடிப்படை துகள்கள் மற்றும் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் இறைத்துகள்கள் இறைத்துகள் தத்துவத்தின் ஒப்புவமை. ஓகே. எனிவே உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு இல்லையா? அடிப்படை துகள்களையும் அறிவியல்ல இருக்கக்கூடிய அடிப்படை துகளையும் வேதாத்ரி மகரிஷியினுடைய இறை துகள்களை பற்றி கம்பாரிசன் பண்றீங்க. ஆமாங்க ஆமாங்க ஐயா. ஓகே. அப்ஸ்ட்ராக்ட் இப்ப சரிங்க. பண்ணக்கூடாது. அப்ஸ்ட்ராக்ட் கடைசியா பண்ணணும். சரிங்க. நேரா இன்ட்ரோடக்ஷன் போங்க. இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ம் அத விளக்கங்கள்லாம் குடுத்துட்டு, ம் அறிவியல்னு வரும்போது, அறிவியல்ல ஒவ்வொரு துகள் பற்றியும் நான் அது உங்களுக்கு சொன்னேன் நானு. துகள்னா ஒரே துகள் மட்டும் எடுக்காம, அந்த எல்லா எலிமெண்ட் துகளும். டேபிள் இருக்கு இல்லீங்களா? எலிமெண்ட்ஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய, அதுவும் ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதுல இருக்கக்கூடியது அந்த ஒவ்வொரு துகளையும், அதனுடைய பண்புகளையும் இறை துகளோட கம்பேர் பண்ணுங்க. சரிங்க. இது நல்ல கட்டுரையா வரும். ஒரு அறிவியல் இப்ப பூர்வமான கட்டுரையா வரும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம தேடுதல் இருக்கணும். இப்ப இறைத்துகள் இறைநிலை பத்தி அதெல்லாம் எடுக்க வேணாம் இல்லைங்களாங்க ஐயா? அதெல்லாம் தேவையில்லை இப்போ போடுங்க. இறைநிலை நமக்கு. போடுங்க. இறை துகள் எங்கிருந்து ஆ வந்ததுன்னு வேதாத்திரி ஆ மகரிஷி சொல்றாரு. அதாங்க அதுல இருந்து தான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் எடுக்கணும்ட்டு. அதுக்கு தான் அதாவது கேட்டுக்கலாம். எப்படின்னா, இது வந்து அழகா கம்பேரிசன் பண்ணிட்டே போலாங்கம்மா. இறை துகள் நம்ம அறிவியல் பத்தி பேசும்போது பேசுவோம். இறை துகள் எப்படி தோன்றியது? அதுக்கு ஒரு டெஃபினிஷன். ஒரு சாதாரண ஒரு துகள் இப்ப சொல்லக்கூடிய ஒரு குவார்க் எப்படி தோன்றியது? பெர்மியான்ஸ் எப்படி தோன்றியது? அப்படின்னு விளக்கம் குடுத்தாவே 2யும் கம்பேர் பண்ண முடியும். அது எந்த லேயர்ல இருந்து துவங்கியது? இது எந்த லேயர்ல இருந்து வந்தது? அப்படிங்கறத நம்ம விளக்கமா குடுக்க முடியும். அதான் ஆர்டரா எழுதி வச்சிருக்கேங்க ஐயா. அதுக்காக தான் சரி கேட்டுக்கலாம் அப்படின்ட்டுங்க. ஓகே. நீங்க அது போட்டுட்டே வாங்க. நீங்க போட தான் நமக்கு அது விளக்கம் கிடைக்கும். எனக்கு ஒரு லிங்க் மட்டும் வேணுங்க ஐயா. மெயில்ல தான் போய் போட்டுட்டு இருக்கேன். யாருமே அதாவது எப்படின்னாங்கம்மா, நான் இது எல்லாருக்குமே சொல்றேன் பொதுவா. யாருமே லிங்க் அங்க இங்க எங்கேயுமே போக தேவையில்ல. உங்க மொபைல்ல இந்த டிரைவ்னு ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணா உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்ல யாரெல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்களோ அத்தனை டாக்குமெண்ட் காட்டும். ஆனா மெயில்ல போய் தான் டிரைவ் ஓபன் பண்ண முடியுதுங்க. அப்படிதானே? இல்ல மெயில்லாம் போக தேவையில்லைங்கம்மா. Google Drive அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும் பாருங்க உங்க மொபைல்ல. சரிங்க. இந்த சிம்பல் இருக்கும் பாருங்க. இந்த முக்கோண சிம்பல் இருக்கும் பாருங்க. ஒரு கிரீன், எல்லோ, ப்ளூ கலந்த ஒரு ஆமா. அத கிளிக் பண்ணீங்கன்னா ரீசென்ட்னு ஒண்ணு இருக்கும், ஃபோல்டர்னு இருக்கும், ஷேர்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அத கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்க கிரியேட் பண்ணது, இல்லன்னா உங்களுக்கு யாராவது ஷேர் பண்ணது. அதுல சாந்தி உமா மேல சர்ச்ல கூட சாந்தி உமாகாந்தன் இல்ல ரிசர்ச் ஆர்டிகிள்னு போடுங்க. அந்த டாக்குமெண்ட்ட மட்டும் எடுத்துட்டு வந்து குடுக்கும். ரொம்ப ஈஸி. நம்ம வந்து அங்கேயும் இங்கேயும் கிளிக் பண்றதுனால நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது. நான் கூகுள்ல போட்டுட்டு இருந்தேன். அதுக்கு தாங்க கேட்டேன். சரிங்கய்யா சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். பாகிரதிங்க ஐயா. சொல்லுங்கம்மா. இன்னைக்குதான் அப்படி தலைப்பு போட்டு எழுதியிருக்கேங்க ஐயா. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எழுத ஆரம்பிச்சேன். ஓகே. அது ஒரு முறை பாத்துக்கிறீங்களாங்க ஐயா? ஓகே. நம்ம டைம் முடிஞ்சது. பாத்துருவோம் லாஸ்டா. தேங்க்யூ. இல்லைங்களாம்மா இதுல வரலையே. வாழ்க வளமுடங்க. நான் இப்பதான் வெளியில் போயிட்டு வந்தேங்கய்யா. சரிங்கம்மா. அம்மா பாகிரதிம்மா உங்க டாக்குமெண்ட் எதுவும் இங்க அப்டேட் ஆகலைங்களே?
இன்னைக்கு தான் டைப் பண்ணி அனுப்பிட்டேங்க ஐயா. அதுல அப்ப வேற ஏதோ டாக்குமெண்ட்ல டைப் பண்றீங்க. இந்த லிங்க் யூஸ் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு வந்து இப்ப பாருங்க, நீங்க நான் மறுபடியும் 5th 5ஆம் தேதி தான் எனக்கு போட்டு விட்டுருந்தீங்களே, அதே இதுதான். அதுலதான். ஐயா ஸ்கிரீன் காமிச்சிருங்க கொஞ்சம், அவங்களுக்கு தெரியும். இதுதாங்க உங்க டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ல அப்டேட் ஆகல. ஓகே. நீங்க உங்க டிரைவ்ல போயிட்டு இந்த பாகீரதி _ரிசர்ச் ஆர்டிகல்னு இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணுங்க. சரிங்க. நான் அதுல தான் போய் எழுதினேன். சரி பாக்குறேங்க, ட்ரை பண்றேன். நான் மறுபடியும் உங்களுக்கு ஓகே. உங்களுக்கு லிங்க்கும் அனுப்புறேன். இருங்க, உங்க மெயில் கரெக்ட் பாத்துங்க. இதுதான் இந்த மெயில் தானா? இங்க பாருங்க, பாலமுருகன் இருக்கு. அதுதாங்க. ஓகே, அது இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. அதே மாதிரி சந்திரசேகரன் இருக்கு. இது யாரு, நீங்க கேட்டீங்களா? அது நேற்று என்னால ஓபன் பண்ணி எழுத முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கு அனுப்பிச்சு அது எப்படி எழுதுறதுன்னு ட்ரை பண்ணோம். அப்ப நான் ஓகே அனுப்பிச்சேன். அதை டெலீட் பண்ணிடுங்க. ஓகே ரைட். சோ அதனால இந்த டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுங்க. இதுல காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஓகேங்க. ஓகே, தேங்க் யூ. ஐயா மாணிக்கவாசங்க ஐயா, முடிஞ்சதுங்கய்யா. வாழ்க வளமுடன். நாளைக்கு பார்த்துக்கலாமாங்கய்யா 7 மணிக்கு? நாளைக்கு பாத்துக்கலாங்கம்மா. சரிங்கய்யா, சரி. வாழ்க வளமுடன். ஜெனரல் கேள்வி பதில் கேட்குறவங்க விவரமா கேட்டுக்கலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மாணிக்கவாசன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. பிரேம் பேசுறேன் சிங்கப்பூர்ல இருந்து. சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் ரிசர்ச் ரிலேட்டடா தான் ஐயா, கொஞ்சம் அந்த டீப்பா ரிசர்ச் பண்ண பொழுது ஐயா, இப்ப சூரியனை பத்தி தான், அதுலதான் நம்ம டாபிக் இருக்குல்ல ஐயா, கேட்கலாம் இல்லையா? கேட்கலாங்க. ஜென்ரலான கேள்வியா? அதாவது சூரிய காந்தம் இருக்குல்ல, சூரிய காந்தம்ங்கிறது ப்ளூட்டோவர்லயும் போய் அதுல கோள்கள் மிதந்து ஒரு 2% வெயிட் உள்ளதுதான். டோட்டல் வெயிட்ல வந்து 2% தான் அந்த கோள்கள் இருக்கு. 98% சூரியனுடைய வெயிட். அதுல அந்த காந்தத்துல வந்து அதிகம், சூரியன் உருவாக்குற காந்த ஃபீல்டு அதிகம். அதுல தான் கோள்கள் மிதந்து வருது. அதோடைய தன்னைத்தானே சுத்துற ஸ்பீடு அதோடைய வெயிட்டுக்கு தகுந்தாப்புல ரொட்டேட் ஆகி வருது. அந்த காந்தம்ங்கிறது ஸ்ட்ராங் அப்படிங்கிறாங்க மகரிஷி ஐயா. அதில் தான் அந்த கோள்கள் மிதந்து வருதுன்னு. அதே சூரியனின் மையத்திலேருந்து வரக்கூடிய ராகுவும் கேதுவும் காந்த அலைப்பாதைங்கிறாங்க. அந்த கோள்கள் மிதக்கிற காந்தத்துக்கும் அந்த சோர்ஸுக்கும் ராகு கேதுவுடைய காந்த அலைப்பாதைக்கும் ரெண்டு காந்தத்துக்கும் என்னங்க வேறுபாடு? ஒரு பேசிக்கான ஜென்ரல் கொஸ்டின்ங்கய்யா. ஜெயபால் ஐயா வந்திருக்காங்களா? வாழ்கலம்லையா? சரிங்க ஐயா, சுத்தி வர்றது சுத்தலைகள் இருக்கிறத விளக்கு விசையில தள்ளிக்கிட்டு இருக்குதுங்க. சரிங்கய்யா. இது விரிவலை. சரிங்கய்யா. அதிகப்படியான உள்ளார தேக்கமுற்ற, அதாவது இதான சுத்த வெளியாக மாறுகின்ற அந்த காந்தம் பீரிட்டு கோடு போல் ஆரம்பித்து பிரபஞ்சத்தை தாண்டு வரைக்கும் அது நேரா போயிட்டு இருக்குது. சரிங்க. இது மகரிஷியினுடைய வேர்ட்ஸ் வெளியில வருதுங்க. கரெக்ட்டுங்க. சயின்ஸ் பிரகாரம் 22 நாளைக்கு ஒரு தடவை அந்த சுழலையில இருக்கிற ராகு கேது அப்படியே டைமென்ஷன் மாறி, அது சுழலைங்கிறது 0 டிகிரி வச்சுக்கங்க, இது 90 டிகிரி வச்சுக்கோங்க விரிவலை. சரிங்க. எது விரிவலை? எது 90 டிகிரிங்க ஐயா? மேலையும் கீழையும் டாப் பாட்டம். இப்போ ஆர்டிக் அண்டார்டிக் பூமியில சொல்றோம் இல்லைங்க. ஆமாய்யா, கரெக்ட். இந்த சூரியன்ல வந்து நீங்க சுழல் அலைன்னு வச்சுக்கோங்க, அதுலதான் ராகு கேது வெளிப்படுது. சரி. விரிவலையில தான் நம்மள எல்லாம் இழுத்து பிடிச்சி தள்ளுது. அங்க சூழ்ந்து அழுத்த மாற்றம் உள்ளார தள்ளுது. 2 கோள்கள் இருக்க காந்த அழுத்தம் விசை விண்ணினுடைய துகள் எண்ணிக்கை ஏற்ப அங்கங்க நிக்க வச்சு சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. ஆமாங்க, கரெக்ட்யா. 22 நாளைக்கு சயின்ஸ்ல படிச்சதுங்க நானு. சொல்லுங்க. சுழலலை வந்து அப்படியே 0 டிகிரில இருந்து 90 டிகிரிக்கு விரிவலை சைடு வருங்களாம். சரி. அடுத்த 22ஆம் நாள் திருப்பி மேல ஓடிருமா. சரிங்க. இந்த கிரானம்னா என்னன்னு மகரிஷியை கேள்வி கேட்டிருக்கிறாங்க.
சரியா? எப்பொழுது ராகு கேதுனுடைய காந்த அலையும் சூரிய ம். சந்திரனும் பூமியும் ஒரு நேர்கோட்டுல வரும் பொழுது, அந்த ராகு கேதுவும் ஒரே நேர்கோட்டுக்குள்ளார வரும் பொழுது அன்று கிராணம். ஓ! அதுவரையிலும் பௌர்ணமி தான் நம்ம சொல்லுவோம். சரி. அது எப்படி மேல சுழலலையில போனது எப்படி விரிவலைக்குள்ள வருதுன்னு பார்த்து நானும் கூகுள்ஸ்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். பூமி சூரியனுடைய மேலடுக்கு உள்ளடுக்கு வந்து 22 நாளைக்கு ஒரு தடவை டைமென்ஷன் மாறுதுங்க. 0ல இருந்து 90க்கு வரும், திருப்பி 90ல இருந்து 0க்கு ஓடிடுதுங்களாட்டுக்குது. சரிங்க. இது நான் கேள்விப்பட்டதுங்க. சரி. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா மத்தவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். சரிங்க. இப்ப சூரியகாந்தம்ங்கிறது சூரியனுடைய பெரிபெரி அவுட்டர்ல வரக்கூடிய காந்த அலைப்பாதைன்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் சொல்லுங்க. ஐயா, சொல்லுங்க. அது ஒண்ணும் குழப்பம் வேண்டாம். விரிவலை சுழலலை தான் எல்லா பொருள்களுக்கும். சரி. ஒரு பொருள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல விரிவலை ஒண்ணு வரும், சுழலலை ஒண்ணு வரும். ஆமாங்கய்யா, கரெக்ட் தான். சுழலலை உள்ளார இழுக்கும் பொருள்களை, விரிவலை வெளியில தள்ளும். சரி. இதுல ரொம்ப நாளா ஒரு கன்ஃபியூஷன் எங்களுக்குள்ளார. விண்ணுக்குள்ளார இருக்கிற இறைத்துகள் தேய்மானம் ம். அடைஞ்சு காந்தமா மாறி அழுத்த ஒளி சுவையா மாறுதுங்கிறான். அவங்க அப்படி ஆவாதுங்கிறாங்க. என்னை பொறுத்த ம். வரைக்கும் சுழலலைக்குள்ளார இறைத்துகள் வந்துகிட்டு சேர்ந்துகிட்டு இருக்க, சுழண்டுட்டு இருக்கிற தேய்மானமாவும் உரசலினாலும் கரைசலினால அழுத்த ஒளி சுவையா மாறுது. இது என்னுடைய ஸ்டாண்டு. ஆனா மற்றவங்க ம். சரி ரைட் விட்டுட்டேன். அது ம். மகரிஷி கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே இதை மாதிரி தான் பேசுறாங்க. நான் சொன்ன மாதிரி தான் பேசுறாங்க. ஒரு விண் சுழற்சி அலையில விரிவலையில உரசலாலும் கரைசலினாலும் காந்தமாக மாறி அழுத்த ஒளி சுவையாக மாறுகிறது. ம். வான்காந்தமாக மாறும். ம். சுழலலைக்குள்ளார வர்றது உள்ளார இழுத்தா பொருளின் தன்மையாக மாறும். விரிவலை குணமாக மாறும். ம். இருக்கிறோம். ஒரு சிலர் ஒத்துக்கிறாங்க, ஒரு சிலர் ஒத்துக்கிறது இல்லை. இது அப்படியே ஹேங் ஆகி நிக்குது. ஐயா, வாழ்க்கை சிறப்புங்கய்யா. இப்ப நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கறதுல இறைத்துகள்களுக்கு ஆயுள் கூலம், அதனால விண்களுக்கு ஆயுள் கூலம் கூட, அதனால குவார்க்ஸ் எல்லாத்துக்குமே ஆயுள் கூடுற காரணமே வந்து பேசிக்கான இறைத்துகளுக்கு ஆயுள் காலம் அதிகம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதே விண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்துகள்கள் நிழல் விண்ணா வருது இல்ல, யோகானா போறதுக்கு ஆயுள் காலம் குறைவு. அதுல 2 ஆச்சரியமான விஷயம் என்ன இருக்குன்னா, வெறும் இறைத்துகள்கள் சேர்ந்து அந்த விண்ணா போற விண்ணுக்கு ஆயுள் காலம் கூட. அதனால மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கேலக்சி இருக்கு, கோள்கள் இருக்கு, பிரபஞ்சம் இருக்கு. ஆனா அந்த காந்தமா கரையக்கூடியதுல அதே இறைத்துகள்கள் விண்ணுல இருந்து கரையுதுல, அந்த இறைத்துகள்கள் உடனே நிழல் விண்ணுக்கு இம்மிடியட்டா காந்தமாயிருது. அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த விண்ணுக்குள்ள இருக்கிற வழி அதுக்கு சேஃப்டியா இருக்கு அந்த இறைத்துகளுக்கு. அதனால விண்களுக்கு ஆயுள் காலம் நீளமா இருக்கு. அதே அதுதாங்க நான் மாதிரி சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றது என்னன்னா, விண்ணுக்கு உள்ளார இருக்கிற இறைத்துகள் வெளியில வந்து கரைசல் ஆகுமா ஆவாதா? அதுக்கு ஆகும். உடனே ஆயுள் காலம் குறைஞ்சிருது, காந்தமாயிருது. ரைட்டு. இத சொன்னா அவங்க ஏத்துக்கல. சரி இது குறைஞ்சிருச்சுன்னா, அப்போ ஒரு விண்ணு வந்து 10 நாள்லயே எல்லாம் அழிஞ்சு போயிருமே. அழியாது. சுழலுக்குள்ளார மொத்த இறைத்துகளை இழுத்துக்கிட்டு இருக்க. ஒரு ஆமா. இயங்குதல், அழிதல் இது நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு விண்ணிலையும். கரெக்ட்யா, எக்ஸலென்ட்யா. அதான் மெயின் பாயிண்ட். இதுதான் நான் சொன்னா அதான். ஏத்துக்கல. சரி விட்டாச்சு. ம். அவங்க கோர்வையில இருக்காங்க, நம்ம கோர்வையில இருக்கோம். இல்ல, அதுக்கு தான் அந்த கம்பேரிசன் கொண்டு வர்றேன். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த காந்தம் வந்து கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கு. ஒரு 1000 வருஷம் மட்டும் வந்துட்டு டக்குன்னு காந்தம் மறையுதுன்னு வச்சுங்க, சூரியன் காந்தம் கோள்கள் எல்லாமே ஓடிடும். அது மாதிரி அதாவது உள்ளே வந்து சொல்லுங்க. நீங்க சொல்ற கருத்து அப்படி இருந்தா விண்ணு 10 நாள் அழிஞ்சிரும், 20 நாள் அழிஞ்சிரும், 1000 கோடி வருஷம் வராதுன்னு. ஆமா அழியாதுங்க. ஆமா ஆமா ஆமா. விண்ணு அழியாது. விண்ணு வந்து சுழலலையில சேர்ந்து விரிவலையில அழிஞ்சிட்டு இருக்கான். மனித உடம்புல அப்படிதான். கூட்டா சேரும் உயிர் சக்தி உணவுல இருந்து நம்ம எடுக்கிறோம். இயங்கும் அழியும், சேரும் இயங்கும் அழியும். இது வந்து பிரபஞ்சத்துல விதிவிலக்கே கிடையாது. எல்லாத்துக்கும் சமம் அப்படின்னு என்னுடைய கருத்துங்க இது. சரிங்க, மற்றவங்களோட கருத்துக்கள் கேட்பேன். சேரும் பிரகாசமையா இருப்பேன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. மாணிக்க வாசக ஐயா சொன்னது கரெக்டு. நான் அதையே வழிமொழிகிறேன் ஐயா. ஆனா வந்து அந்த சுழலலை வந்து நேரலைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஐயா.
அப்படின்னு ஒண்ணு. அதே மாதிரி நம்ம ஹியூமன்லயும் வந்து மூலாதாரத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது அந்த நேரலை இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் வர்றது வந்து சுழலலையா இருக்கும். பாடியில மற்ற பகுதியில எல்லாம் வர்றது. அதனாலதான் நம்ம காயகல்பத்துல ஓஜேஸ் பண்றது வந்து நேரலையோட இதா இருக்க வாய்ப்பு இருக்கு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது ஒரு பொருள் சுழற்சி ஆச்சுன்னா ஒரு பக்கத்துல சுழலலை ஏற்படும், இன்னொன்னு விரிவலை ஏற்படுமா? அந்த சுழலலை தான் நீங்க நேர அலைங்கிறீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நெக்ஸ்ட் யாராவது கருத்துக்கள் இருந்தா வரிசையா தெரிவிச்சுட்டு வரலாம். ஐயா வாழ்க்கை வளமுடன். மாணிக்கவாசகம் ஐயா, காந்த தத்துவத்துல புலி ஆயிட்டு இருக்கீங்க ஐயா. பேச சொல்ல ஐயா. இல்ல, காந்த தத்துவம் நீங்க பேச மாட்டீங்க நார்மலா, பட் இன்னைக்கு எக்ஸ்ட்ராடனரியா பேசுறீங்க ஐயா. சேஷாசலம் ஐயா, வாழ்க்கை வளமுடன். நான் வந்து ஒரு கருத்தை வைக்கிறேன், அது வந்து சரியா இருக்குமா இருக்காதான்னு தெரியல. ஆனால் டாப் டு பாட்டம் ஒரு பொருள் தோன்றி இயங்கி அழியுதுன்னு சொல்லக்கூடாது. கன்வர்ஷன் தான் ஆகுமாடிய எந்த பொருளும் அழியாது. சுழலலைக்குள்ள வர்ற இறைத்துகள் விண்ணா மாறி விண்ணு சுழற்சியில அது தேய்மானமாகி அது உடனே கன்வர்ஷன் காந்தமா மாறி அழுத்த ஒளி ஒளி சுவையா கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி நம்ம உடல் இயக்கம், மன இயக்கம் எல்லாத்திலையுமே காந்த இயக்கம் இப்படிதான் நடக்குது. ஆலியார்ல இதே மாதிரிதான் சொன்னாங்க, மகரிஷி அதுதான் சொல்லி இருக்கிறாரு. அப்படி நீங்க சொல்றீங்க என்னன்னாக்கா, ஒரு தேக்கு மரம் இருக்குன்னு வச்சுங்க, சரி, அது அப்படியே சாஞ்சி கீழே விழுந்துருதுன்னு வச்சுங்க, ரைட்டு, அது என்ன ஆகும்? காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஐயா? நல்ல தண்டுங்க, தண்டு தேக்கு மரம் கீழே உளுந்துன்னா தேரு தண்டெல்லாம் போட்டாங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் தாங்கும். அது எடுக்கவே கூட எடுக்காம அப்படியே விட்டுறாங்கன்னு வச்சுங்க, 10-100 வருஷம் அப்படியே கரையாங்கரையா அரிக்க மண்ணோட மண்ணா அரிச்சு கரிஞ்சு திருப்பி கன்வர்ஷன் ஆயிடும். சாம்பலா மண்ணாவோ அதை சொல்றதுதான் வந்து, ஏன்னா உலகத்துல இருக்கிறது எல்லாமே அதே நிலைக்கு தான் ஆகும். பட் நீங்க எக்ஸ்ட்ராடனரி நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க இப்போ வர வர. I am very proud about Mr. Manikavasan. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வேற கொஸ்டின்? இது யாரும் ஒன்னும் பேச்சு மூச்ச காணோம், மௌனம் இருக்கிறாங்க. நான் கேட்க ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு தாங்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ தவம் மட்டும் பண்ணாவே வந்து உடல்நிலையை நான் சீரமைக்க முடியுமா ஐயா? ஐயா, ஒரு விஷயத்தை நல்லா கருத்துல வச்சுக்கோங்க. தவம் பண்ணி முழுமை அடைஞ்சவங்க ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் 2 பேத்துக்குமே கேன்சர் வந்தது. என்னங்க உங்க உடம்புக்கு கேன்சர்? ஏன்னா நீங்க உடம்புக்கு விஷயம் இல்லை. ஏங்க உங்க உடம்புக்கு கேன்சர்னாங்க? நான் உடல் அல்ல, உடலுங்கிறது ஒரு பயண வாகனம். இதை வைத்து நான் சாதிக்க வேண்டுமோ சாதித்து விட்டேன், இனி எனக்கு உடல் தேவையில்லை. ஒரே வரியில முடிச்சுட்டாங்க. உடல் தேவையில்லை. ஆமா, அவங்களுக்கு உடல் தேவை என்ன? இந்த உடலை வச்சு கருவி தானேங்க. உடலுங்கிறது ஒரு கருவி, நீங்க முக்தி அடைகிறதுக்கு ஒரு கருவி, உணர்வதற்கு உண்டான ஒரு கருவி. போட்ல போறீங்க, அக்கறைக்கு போன போட்டை தூக்கிட்டா போறீங்க, கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அது மாதிரி ஞானத்தினால முழுமை அடையலாமே தவிர உடல் வியாதிகளை எனக்கு விவரம் தெரிஞ்சு கியூர் பண்றது சிரமம் தான். ரமணருக்கு கேன்சர் எப்படிங்க வந்தது? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் வந்து இருக்குது. என்னமோ விவேகானந்தரை பிளாஸ்ட் ஆச்சுன்னாங்க, அது என்ன பாதி பேர் ஆளாளுக்கு ஒவ்வொரு கதை விடுறாங்க. பட் அந்த காலத்துல யாருமே வந்து ஆஸ்பத்திரிக்கே போகாம வாழ்ந்தான்றாங்களா? அதெல்லாம் எப்படி நம்புறது ஐயா? ஆஸ்பத்திரி போகணும்னா உணவு ஒழுங்குமுறையில இருந்ததுங்க. சுத்தமான உணவு, சுத்தமான காத்து, சுத்தமான நீர். இப்ப எது உணவுல ஒழுங்கா இருக்குது?
எத்தனை மருந்து அடிக்கிறாங்க வந்து பாருங்க. எங்க நஞ்சைக்கெல்லாம் பக்கத்து தோட்டத்துக்காரன் அவன் அடிக்கிற மருந்து எங்களுக்கு பயமா இருக்குது. ஓ விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுறாங்க. அந்த நெல்லை சாப்பிட்றவன் என்னத்துக்கு ஆவேன்? ம். அருமை ஐயா. Next. மகரிஷியோட தத்துவத்துல எண்ணம் சொல் செயலுங்கய்யா 3மே கிளியரா நம்ம கரெக்டா வச்சிட்டோம்னாக்கா உடம்புல எந்த தொந்தரவும் இருக்காது இல்லைங்களாங்கய்யா. உடல் தொந்தரவுங்கிறது நீங்க வந்து கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. எண்ணம் சொல் செயல் வந்து உடல் ரிலேட்டடா மேபி நீங்க 5 ஒழுக்க பண்பாடு 2 ஒழுக்க அது மாதிரி வச்சுக்கலாமே தவிர how to keep our body with healthy condition அதுதானே முக்கியம். அது எண்ணத்தாலையும் மாறுபாடு வருது இல்லைங்க. எண்ணத்தாலையும் நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் மாறுபாடு வருது இல்லைங்களாங்கய்யா. எல்லாமே நடக்குதுமா. ம் உடம்புக்கு சரியான பயிற்சி கொடுத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கலாமே தவிர முழுமையாக குணப்படுத்த முடியாது. எல்லாம் எக்ஸசைஸ் தான் பண்றான். போன வாரம் போய் ஞாயிற்றுக்கிழமை படுத்தேன் கட்டில் படுக்கிற வரலையும் 16 பேர்த்தோட அரட்டை அரங்கம் தான். எங்க ஊர்ல இருந்து ஆலியார் போற வரலையும் கட்டளை படுத்தோன்னே சளி இருமல் வட்டியே அப்பா. இன்னைக்கு தான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசுறேன். துறக்க முடியல. 6-7 நாள் ஒரு ராவிருச்சு எனக்கு. நைட்டு போய் முடிச்சிருக்க வரலையும் ஒன்றும் இல்லை. படுத்தனா இருமல் வெடிய சும்மா இருமல் இன்னபடின்னு இல்லை வந்துகிட்டு இருக்குது. தற்கால சூழ்நிலையில உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் கூட இருக்கலாம். பட் அது ஏன் வந்ததுன்னு கண்டுபிடிச்சிங்களா நீங்க? சஞ்சீத கர்மம் இருக்குது, பிராரத்த கர்மம் இருக்குது, டீ சாப்பிட்றது, பால் சாப்பிட்றது. அதில் பாலில் எங்கள் ஊருக்காரன் யூரியாவை கலந்து கொடுக்குறேன். என்னத்துக்கு ஆகுங்க? ரொம்ப தட்டி தடுமாறி வண்டியை ஓட்டுனா போதும்னு இருக்குது அட்மாஸ்பியர். பயணத்தை கொஞ்சம் குறைச்சுக்கணும். பயணத்தை எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணுங்கய்யா. ரொம்ப பயணம் பயணம் இல்லம்மா, எதை தொட்டாலும் வம்பா இருக்குதுங்கிறேன். ஒண்ணு சாப்பிட முடியல, மூச்சு விட முடியல. அதாம்மா நம்ம நஞ்சக்காட்டுல நான் போய் இன்னைக்கு தான் தோட்டத்துக்கு போனேன். 15 நாள் ஆகுது தோட்டத்துக்கு போய். இன்னைக்கு போலாம்னு போனேன். மணி 11:30 மணி இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் மருந்து அடிக்கிறது என் மூக்குல நெடியா மூக்கு பொடி போட்ட மாதிரி ஏறுது. அந்த பயிரை வாங்கி அந்த நெல்லை சாப்பிட்றவனுக்கு என்ன ஆகும் உடம்பு? நம்ம வந்து ஜாக்கிரதையா உணவை கொஞ்சம் கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கலாமே தவிர முழுமையா நான் வந்து சைவ உணவு சுத்தமான உணவுன்னு சொல்லவே முடியாதுங்க. வெகு தூர பயணமெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். வெகு தூர பயணமே கிடையாதுமா. இன்னும் கொஞ்சம் ஸ்பீச்சுக்கெல்லாம் ரொம்ப பவானியும் கூடுதரையும் போறீங்கல்ல, எங்கேயுமே அதெல்லாம் கிடையவே கிடையாதுமா. எங்கேயுமே கிடையாது. நைட்ல எல்லாம் போறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. கிடையாதுமா. எல்லாமே கேன்சல் பண்ணிட்டேன். என்னை கூப்பிடாதீங்கன்னே சொல்லிவிட்டேனே. சரி பவானி எல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாலே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான், குறைச்சிக்கிட்டா போதும். அதுதான் உடம்பு எந்த அளவுக்கு தாங்கும், அதே ஓரளவுக்கு பார்க்கணும்ல. ஆமா ஆமாங்க. அதான் வெங்கடேஷ் இன்னைக்கு தான் கூப்பிட்டாரு ஈரோட்ல. மௌனம் எடுக்கணுங்க காலையில 10 to 5ன்னாரு. சரி 5 மணிக்கு பட்டோட இங்க 7 மணிக்கெல்லாம் வந்துடலாம் ஓகே அப்படின்ட்டேன். அடுத்த மாசம் 7ஆம் தேதி அங்க முழு மௌனம் எடுக்கிறேன் ஈரோடு. எனக்கு ஒரு கேள்வி. கோள்களின் இப்ப சூரியன்ல இருந்து வர காந்த அலை எலும்புகளுடன் தொடர்பு உடையது நம்ம சொல்றோம். பாதிப்பு ஏற்படுது இல்ல நல்லா இருக்குது, எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு. இப்ப சூரியன்ல இருந்து வர்ற காந்த அலை பூராவுமே எலும்பு சம்பந்தப்பட்டதுதான் வருமா, வேற எது அட்டாச் பண்ணி வருங்களா? காந்த தத்துவ நிபுணர் பிரபல வித்வான் ஜெயபாலையா. ஐயா ஜெயபாலையா இல்ல சொல்லுங்க.
இப்ப சூரியனிலிருந்து வருவது நம்மளுடைய உடம்பில் எலும்புகளோடு தொடர்புடையதுங்கிறோம். சரி, அந்த காந்தவுலம் ஏன் எலும்போட தொடர்புடையது? உலகத்தில் இருக்க எல்லா எலும்போடு தொடர்புடையது. அப்ப ஒரு ஒரு உதாரணம், தசைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையா? ரத்தத்துக்கு அதுக்கு ஸ்பெசிபிக்கா சொன்னா அப்புறம் நீங்க ஒன்னே பிடிச்சிட்டு கேட்டீங்கன்னா எப்படியா வரும்? அல்ல, ஓரளவு புரியுற. தாவரத்துக்குள்ள குளோரோஃபில்ல போய் ஸ்டார்ச் தயார் பண்ணுது. ஆமா. அப்ப அது மாதிரி அந்தந்த இடத்துல ஒரு வேலையை செய்யுது. நம்ம உடம்புக்குள்ள நீங்க தவம் பண்றதுனால என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப வந்து அந்தந்த பொருள்கள் மீது படும் பொழுது அந்த பொருளுக்கு தகுந்த காந்த தன்மாற்றம் அப்படி வச்சுக்கலாங்களா? ஆமா ஆமா. விட்டமின் D3 அப்புறம் அதெல்லாம் எங்க போறது? எலும்புன்னா அப்ப அந்த காந்தத்துக்கு ஒரு தவத்துக்கும் உங்களுக்கு சொல்றாங்க இது ஸ்பெசிபிக் நல்லா இருக்கு, உடல்ல இந்த பாகத்தோட தொடர்புல இருக்கு, நல்லா இருக்கு, அதான் நல்லா பண்ணுது. ஜோதிடமும் சொல்லுதுங்க, ஜோதிடமும் எலும்புகளோடு தொடர்புன்னு சொல்லுது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஜீவனுக்கும் இப்ப மீனுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், தண்ணிக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், காத்துக்கு ஒரு மாதிரி சூரிய வெளிச்சம் பட்டா ஒரு மாதிரி இருக்கலாம். செடிகளுக்கு அந்த நீங்க சொல்ற அந்த பச்சையம் தயாரிக்கிறது இருக்குது. அந்த மாதிரி பொருளுக்கு தக்க மாதிரி மாறுது. அப்படி வச்சுக்கலாங்களா? துணிக்காய போடுறோமா இல்லையா? எப்படிங்க? துணிக்காய போடுறோமா இல்லையா? ஆமா. ஹவுஸ்நாத் எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் அதுதானே. ஆமா. அப்படி பல்வேறு விளக்கங்கள் இருக்குது. அதுல ஒண்ணு நம்ம ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்றோம். ஓகே ஓகே. துணிக்காய போட்டா அதுல இருக்கிற கிருமிகள்லாம் போயிடும். ஆனா அது வந்து விட்டமின் டியை எடுத்துக்காது. நம்ம உடம்புல வந்து டி விட்டமினே எடுத்துக்குது. அப்படித்தானுங்களே? அந்த மாதிரி வச்சுக்கலாங்களா ஐயா? ஆமா, இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வேற வேலையை செய்யுது. ஐயா வாழ்க்கை ஜெயபால் ஐயா, அதுலயே அந்த தவத்திலே பஞ்சபூத நவரத்திலே ஒரு டவுட்டுங்கய்யா. ஐயா, உடலோட ஒவ்வொரு கோள்களையும் தொடர்பு படுத்திட்டு வரும் பொழுது அந்த ராகுகேது ரிலேட்டட் ரிசர்ச் இருக்கிறதுனால அது கொஞ்சம் டீப்பா கேட்குறேன். அது புக்கில் வந்து பஞ்சபூத நவரத்தை சொல்லும் பொழுது ராகுகேது ஓஜஸுடன் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, மனதுடன் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்கய்யா. அது கொஞ்சம் அந்த காந்தாலை வந்து நம்மளுடைய நேரடியா நம்மளுடைய ஓஜஸோட தொடர்பு வருதுங்களையா? அது கொஞ்சம் சொல்ல முடியுமா விளக்கமா? அதுல கொஞ்சம் தெளிவில்லாமத்தான் இருக்கு எங்களுக்கு. அவர் சொல்லிட்டாரு, ஒரு கோடு போல ஆரம்பித்து அப்படின்னா தினம் அந்த கோடு வந்து பூமியில பறந்துட்டு போகுதா? ஆமா, கோடு போல ஆரம்பித்து பிரபஞ்சம் எல்லாம் கடந்து செல்கிறது அப்படிங்கிறாங்க. ஆமா, அப்படி பார்க்கும் பொழுது பூமியில ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் சொல்றோம். ராகுக்கு எது நேரத்தை 1.5 மணி நேரம் பிரிக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க பிரிக்கிறோம். ஆமாங்க. அந்த 1.5 மணி நேரம் அது பூமியில இருக்கா? ஒரு கோடு போல இருந்தா பூமியில எப்படி 1.5 மணி நேரம் இருக்கும்? ஆமா, 360 டிகிரிங்கிறது பூமிங்கிறது ஒரு சின்ன பாயிண்ட் தானே, ஒரு 0.25 ஆகும். ஆமா, அதனால அதனுடைய வீச்சு தாக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒழிய அது டைரக்டா பட்டதுன்னா உங்களுக்கு அப்படி இருட்டாயிடும். ராகுக்கு எது கோடு போல போச்சு அப்படின்னா அந்த நேரத்துல அந்த கோடு கிராஸ் பண்ற நேரத்துல இருட்டாயிட்டு போயிடும், வெளிச்சமே இருக்கக்கூடாது. ராகுக்கு எதுக்குள்ள எதுவுமே போக முடியாது. சத்தம், ஒளி சத்தம் எதுவுமே, பஞ்சதன் மாத்திரை எதுவுமே நடக்க கூடாது. அப்ப சூரிய ஒளி ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் பூமியில இல்லைன்னா ராகு காலம்னு சொல்றீங்களா, அந்த 1.5 மணி நேரத்துக்கு இருக்கக்கூடாது. அவங்க சொல்றதும் மகரிஷி சொல்ற ராகுக்கு எதுவும் வேறு வேறு. அந்த சூரிய காந்தத்தோட அது மிங்கலாக வாய்ப்பு இருக்கு இல்லையா? ராகு கேது காந்த அலைப்பாதைகளை சூரியனுடைய ராகு கேது காந்த அலைப்பாதைகள் அது கம்ப்ளீட்டா வெட்ட வெளியாக மாறிட்டார். அப்ப அது கம்ப்ளீட்டா அது வேற மாதிரி காந்தத்தில் நீங்க சேர்த்தக்கூடாது. அது போறதுனால அது ஒட்டி இருக்கிற போர்ஸ் இருக்கலாம். இல்ல, இப்ப அனைத்து ஜீவராசிகளுடைய இப்ப மனிதர்களே வச்சுக்கோங்க, 600 கோடி மனிதர்களுடையும் ஓஜஸோட தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட்ல வரும். அது விலங்குகளுக்கும் வரும்ல, விலங்குகளுக்கும் அந்த உயிர் துகள் விலங்குல தாவரத்துக்கும் வரும். அது அங்க வேற ஒரு ரசாயனத்தை தயார் பண்ணி கொடுக்கும்.
அப்போ தொடர்பு ஏற்படுதுங்கும் பொழுது அந்த சூரியகாந்தத்தோட கலந்து வர்றதா எடுத்துக்கலாமாய்யா? ஏன்னா அந்த சூரியன் ஒளி சூரியகாந்தம் டிராவல். நீங்க முதல்ல கேட்டது அணுக்களினால் வரக்கூடிய தன்மை வேறு. சூரியன்ல இருந்து ஆமாங்க. வெளியே வரும் பொழுது கதிர்வீச்சா வரும் பொழுது அதுல நீங்க இதுல இப்போ நீங்க சொல்ற குவார்க்ஸ் எல்லாம் வராதா? ஆமா ஆமா. அப்ப அந்த அணுச்சிதைவு குவார்க்ஸ் வரும், குவார்க் ஒவ்வொரு சிதைவு வரும் வரும் வினாடியும் வரும். எவ்வளவு வரும்னு கணக்கு போடுங்க. சரிங்க. அப்ப அது தள்ளிக்கிட்டே தான் இருக்கும், அடுத்தது தள்ளிக்கிட்டே தான் இருக்கும், அங்க உற்பத்தி ஆகிட்டே இருக்கு, வெளியே வந்துகிட்டே இருக்கும், தள்ளிக்கிட்டே இருக்கும். அந்த தள்ளல் எது வரைக்கும் போகும்? ஆமா, பூமியை கடந்து போகும் அது. அது புளூட்டோ நெப்டியூன் வரைக்கும் போகுது. ஆமாங்கய்யா. அது அது கொடுக்குற புஷ்அப் ஏற்கனவே இருக்கிற அணுக்கள் இருக்குது, இருந்தாலும் தாண்டி 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 ஊடுருவியோ மொத்தோ போயாகணும். சரிங்க. அதனால அது அணுக்களா பாக்குறது, அணுல இருந்து வர்ற காந்தப்புலம் வேறு. ஒளி ஓ போட்டான், ஒளி உமிழ்வு அதெல்லாம் வேற. கரெக்ட். ஆமா. அது அது உருவாக்குற அந்த காந்தப்புலத்துல எல்லாம் மிதக்குது, தள்ளிக்கிட்டு போகுது. ஆமா அதனுடைய கரெக்ட். வேகத்துக்கு தகுந்த மாதிரி பூமிக்கு 365 நாள், சுக்கிரனுக்கு 225, புதனுக்கு 88, இதுக்கு குருவுக்கு 12 வருஷம். அதனுடைய வேகத்துக்கு இதனுடைய வேகத்தை வச்சு கணக்கீடு நடக்குது. ஆமா, அது குவார்க்கு ஆமா. சிதைவு, அது அணுச்சிதைவு அப்படின்னு வருது. ரைட். ஆமா. ஆனா அதனுடைய வீச்சு அந்த புளூட்டோ நெப்டியூன் வரைக்குமே இருக்கு. அங்கங்க போய் தேக்கம் வரும் பொழுது அஸ்ட்ராய்ட்ஸ், எதிர்கற்கள் மத்த எல்லாம் உருவாகிட்டே இருக்கும். போக முடியல, ஆமா அது வேகம் குறைஞ்சதுன்னா அங்க போய் ஒட்டிடும். ஆமா ஆமா. அந்த சோலார் ஃபிளக்ஸ் கிளவுட். ஓகே, அது ஓகேங்கய்யா. அது ராகுக்கு இதோட அணுக்கள் காந்த அலைப்பாதை அணுக்கள் வேற. லெவல்ல, அது அணுக்கள் ஆமா லெவல்ல வேற. கரெக்ட். அணுக்கள்னால் ஏறப்போக்கூடிய தன்மை அது. ஆமா எக்ஸலன்ட். ஆமாய்யா அது கரெக்ட். ராகு கேதுங்கிறது நம்ம இது வரைக்கும் அவரு சுத்த வெளியாக மாறிட்டார். அப்ப ஒரு கோடு போல ஆரம்பிச்சு பிரபஞ்சம் வரைக்கும் அது கோடு தான் சொல்றாரு. அப்படிதான் ஆமா, எடுத்துக்க காந்த வேண்டியதா இருக்கு. அலைப்பாதைன்னு சொல்றாங்க. ஆற்றல் மிகு அது காந்த நீங்க அலைப்பாதை. கோடு வந்ததுன்னா, அப்படி கோடு வந்ததுன்னா வெறும் கோடுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒண்ணு சென்சார் பண்ணும் பொழுது, ஸ்கேனிங் பண்ணும் பொழுது அது கோடு போல தெரியும் ஒழிய அது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணணும். அப்படி இல்லை, அவர் சொல்றது ரொம்ப மைல்டு, ஒரு கோடு தான் சொல்றாரு. அது பிரபஞ்சம் ஆமாங்க. வரைக்குமே கோடா தான் இருக்கு. அப்ப அது வேகம் குறைந்த வெளியாக இருப்பதனால் அதை சுற்றி ஒரு காந்த புலம் உருவாகும். ம். சுழல் அப்படின்னா அந்த சுழலை சுத்தி வெளியே போறதுனால அதை சுத்தி ஒரு விண் கூட்டமோ இறைத்துகளோ இல்ல நீங்க சொல்ற குவார்க்ஸோ அது வேற, அது என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும். சரிங்க. அதனுடைய வீச்சு தாக்கம் என்ன நம்ம சொல்லலாம், பூமிக்குள்ள 1.5 மணி நேரம் சொல்லலாம் ஒழிய டைரக்டா ராகு கேது அவர் சொல்ற ராகு கேது எடுக்க முடியாது. அப்படி எடுத்தால் அந்த 1.5 மணி நேரத்துக்கு உங்களுக்கு சூரிய ஒளி இருக்கக்கூடாது. ஒரு கோடு போலன்னா எங்கேயாவது ஒரு பக்கம் தான் டச் பண்ணிட்டு போகணும், எல்லா பூமியில எல்லா பகுதிக்கும் வரக்கூடாது. எங்க இருந்து ஒரு டார்ச் லைட் அடிக்கிறேன்னு வச்சுங்க, பூமியில எங்க தெரியும்? அதாங்க ராகு கேது பயிற்சி 1.5 வருஷம் சொல்றாங்கல்ல. டோட்டல் யூனிவர்ஸ் 360 டிகிரியில ஒரு 30 டிகிரியை கிராஸ் பண்றதுக்கு 1.5 வருஷம் ஆகுதுங்கிறாங்க. அந்த அலைப்பாதை 30 டிகிரியை கிராஸ் பண்றதுக்கு 1.5 வருஷம் டோட்டல். அது நீங்க அதெல்லாம் படிச்சுட்டீங்க, தெரியுது உங்களுக்கு. நாம ஒவ்வொரு நாளைக்கு ராகு காலம் சொல்றீங்க இல்லையா? இல்ல, அது கன்ஃபியூஸ் ஆகுதுயா. அது ஏதோ குழப்பிருக்காங்க. அது வந்து ஒரு நாளுக்குங்கிறது தெரியல. அது தெளிவு இல்லை. தாக்கமா இருக்கணும். அது இல்ல தாக்கமா இருக்கணும். சரிங்க. ஆனா இப்ப சயின்டிபிக்கா வந்து நீங்க சொல்ற மாதிரி அணு சிதைவுங்கிறது பெரிய பெரிய ரைட். ஓகே. அங்க மகரிஷி ஐயா வந்து அணுக்கள் சிதைவற்றுங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் குவாண்டம் பிசிக்ஸ்ல பார்க்கும் பொழுது அங்க விண்களே செயலற்று போகுதாயா? டோட்டல் விண்ணே அங்க சதறிஞ்சு சுத்தொலி ஆயிருதா? ஆமாங்க, மைய புள்ளியும் மைய அச்சிரி வேணுமா ஆகும் ஒழிய மத்த பகுதியெல்லாம் அது ஓகே ஓகே. இல்ல மையப்பகுதியில தான் கேட்கிறேன். இப்ப மையப்பகுதியில அணுக்கள் செயலற்று விடுகிறதுங்கிறதுக்கு சயின்ஸுக்காக மகரிஷி ஐயா சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மையப்பகுதியில் ஆனதுதான் சுத்த வெளியாக மாறிடுச்சு, முடிஞ்சு போச்சாங்க, காந்தப்புலம் கிடையாது. அங்க விண்ணே செயலற்று போகுதுங்களாயான்னு கேக்குறேன். அணுக்களை தாண்டி சிதையுங்க. சிதையறதுல எவ்வளவு சிதையுன்னு எப்படி தெரியும்? ஆமா, அப்ப விண்ணே சிதறவிட்டு எல்லாமே நிழல் விண்ணா மாறுதா இமிடியேட்டா? நிழல் விண்ணுன்னு சொல்லாதீங்க. விண்ணு செதஞ்சதுன்னா நீங்க குவார்க்ஸா மாறலாம், போட்டானா இருக்கலாம், போசானா இருக்கலாம். அது சிதையுதுங்கிறது மட்டும்தான் சயின்ஸ் சொல்லுது. சிதைஞ்சா என்ன ஆகுது? நில் ஆயிடுதா?
ஆமா மகரிஷி மகரிஷி சொல்றது சொல்றது. அந்த மகரிஷி சொல்றது அந்த செதஞ்சத சுத்த வெளிங்கிறார். கம்ப்ளீட்டா செதஞ்சு சுத்த வெளியா மாறுதுங்கிறார் மையத்துல. ஆமாங்க கரெக்ட். அப்படி ஒரு மையப்புள்ளி எடுங்க அதுல. சரி, அப்ப வந்து ஒரு விண்ணுக்குள்ள இருக்கிற எல்லா இறைத்துகளுமே காந்தமாயிருது, அப்படி எடுத்துக்கலாமாயா? ஒரு விண்ணுக்குள்ள ஒரு 100,000 காந்த இறைத்துகள் இருக்குன்னா, இறைத்துகள் அப்படியே காந்தமாயிருதா? காந்தலை பாதை ஆகுதா? சுத்த இங்கே வழியாகி? இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. இங்கே நீங்க சும்மா வாங்கும் பொழுது காந்தமாயிடுது, இறைத்துகள் காந்தமாயிடுது. தொகுப்பா சேரும் பொழுது உரசலின் காரணமாக காந்தம் வருது. விண் தொகுப்பா மாறும் பொழுது 1,00,000 இறைத்துகள் சேர்ந்ததுன்னா அதனுடைய பருமன் கூடி போச்சு. அந்த பருமனுக்கு வெளியோடு உரசுது, சுற்றுவதனால் வெளியோடு உரசுது. உரசலின் காரணமாக நிழல் விண்கள் தோன்றுது, உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வர்றதில்லை. சரிங்க. உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வர்றது உரசலின் காரணமாக நிழல் விண்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. சோப்பு நுர மாதிரி கணக்கு போட்டுங்க. பபிள்ஸ் பெருசு, அவ்வளவு பபிள்ஸ் பாத்தீங்கன்னா விண் இவ்வளவு உற்பத்தி பண்ணுமா? நீரும் சோப்பு துகளும் காத்து சேர்ந்துச்சுன்னா பபிள்ஸ் உருவாகிட்டு. அதுபோல வெளியோட இருப்பு நிலையில் இருக்கிற ஆற்றலும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய விண்ணும் உரசலின் காரணமாக காந்தமா வெளியே வருது. அது நிழல் விண்கிறார். ஆமாங்க. ஷேடோ பார்ட்டிகள் அப்படிங்கிறார். ஆமா. உரசலினால் வருது ஒளிய உள்ளுக்கு இருந்து வரல. அப்படி வந்தால் இறைத்துகளுக்கு கால நீளம் எவ்வளவு? பூமி இத்தனாயிரம் கோடி வருஷம் இருக்கு. இறைத்துகள் அழியும் என்றால், இறைத்துகள் அழிஞ்சிரும் என்றால் இவ்வளவு காலத்துக்கு பூமி இருக்க முடியாது. ஆமா, இறைத்துகளோட காலம் அளவு அதிகம், கால அளவு. அப்ப அழியிறது வேற, அதுதான் நிழல் விண்கள் காந்தம். அது தோன்றி மறைஞ்சிருது. இறைத்துகள் நீடித்த காலம் வாழும், கோடிக்கணக்கான வருஷம் அது வாழக்கூடியது. அப்ப நிழல் விண்கள்ங்கிறது விண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த இறைத்துகள் தானே நிழல் விண். வெளி என்கிற இருப்போடு உரசலை ஏற்படுத்திட்டே இருக்கு ஒவ்வொரு விண்களும். ஏன்னா நேற்று குரு சொன்னார் இல்லையா, ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஃபுட்பால் எவ்வளவு தூரம் இருக்குதோ அது போல அந்த ஏரியாக்குள்ள 1 புரோட்டானும் 1 எலக்ட்ரானா இருக்குங்கிறார். மீதி எல்லாம் வெறும் கிரவுண்டு தான், வெளி. ஆமா, அவ்வளவு இடைவெளி இருக்கு. அப்போ ஒன்னு உரசுது, வெளியோட தான் உரசிட்டே இருக்கு, வெளி விடுபட்டு போறதே இல்லை. வெளியோட சூழ்ந்தளத்தின் காரணமாக சுத்துகிற ஒரு பொருளில் இருந்து வந்துகிட்டே இருக்கு, அவ்வளவுதான். சரிங்க. அப்ப விண்ணுக்குள்ள இருக்கிற இறைத்துகள் தானே வெளியில நிழல் விண்ணா வருது. வெளியே வரலீங்க, வெளியே வரல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வெளியே வராது, வந்ததுன்னா அது இல்லாத போயிடும். விண்ணு எலக்ட்ரான் புரோட்டான் சொன்னீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. ஃபுட்பால் கிரவுண்டோட பெரிய கிரவுண்ட்ல 2 பால் இருக்கு வச்சுக்கோ, 1 எலக்ட்ரான் 1 புரோட்டான். சரி, அதுல இருந்து வந்தா எங்க போகும்? கிரவுண்ட் விட்டு வெளியில வரும் அப்படிங்கறத நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நிழல் விண்ணுங்கிறது கிரவுண்ட் விட்டு வெளியில வந்துடும். அது கிரவுண்ட் பூரா நப்புதுங்கய்யா. எலக்ட்ரான் ஒரு பக்கம் இருந்து புரோட்டான் ஒரு பக்கம் சுத்த அந்த கிரவுண்ட் பூரா நிழல் விண்களை ரப்பிடுது. சரிங்க. அதனுடைய அழுத்தம் கூடி போகும் பொழுது மின்சார இயக்கமாகவோ ரசாயனமாகவும் மாறுது. அல்லது இந்த காந்த புலம் பெருகும். 2 தாண்டி இன்னும் 2 புரோட்டான் எலக்ட்ரான் இதுக்குள்ள கொண்டு வந்துச்சுன்னா இப்ப காந்த புலம் பெருசாயிடுது. ஃபீல்டு பெருசாக அதுக்குள்ள எந்த அணுக்களை வச்சிருக்குன்னு காந்தம் முடிவு பண்ணுது. ஓகே, இன்னிலிருந்து தான் வருது. ஆனா இது பெருக 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 எவ்வளவு விண்கள் அதுக்குள்ள இருக்கலாம், இணைஞ்சுக்கிறதா வெளியே போறதா, துல்லிய சமதளச்சரம் இதுக்குள்ள இருக்கலாமா, இந்த கூட்டத்தில் இருக்கலாமா, வெளியே போலாமா? அப்ப தொகுக்க அதுல இருந்து தொகுப்பு காந்தம் வருது இல்லையா? ஆமா, தொகுப்பு காந்தம் வருது. அது ஃபீல்டு பெருசா இருக்கு. இப்ப சொல்லுங்க, புரோட்டான்ல இருந்து எலக்ட்ரான்ல இருந்து வர ஃபீல்டு பெருசா இருக்கு. பொருள் சின்னதா இருந்தாலும் ஃபீல்டு பெருசா இருக்கு. அதுக்குள்ள இன்னொன்னு அளவு பண்ணலாமா வேணாமாங்கிறது காந்தம் தான் முடிவு பண்ணும். ஆமாங்க, கரெக்ட். அப்படி கூடுச்சுன்னா தான் நீங்க இன்னும் அடுத்த பார்க்ல இருந்து நீங்க 500 பொருளை உள்ளுக்கு வந்து 2 புரோட்டானும் எலக்ட்ரானும் இருந்த இடத்துல இன்னும் 2 வந்து அளவு பண்ணுது. 4 4 8 வந்தா ஆக்சிஜன் ஆகுது. அந்த ஏரியாவுக்குள்ளே 8
புரோட்டான் 8 எலக்ட்ரான் அந்த ஏரியாக்குள்ள அடங்குச்சுன்னா காரணம் வேக வேறுபாடு. முதல்ல இருந்து அதுக்கு பேர் ஹைட்ரஜன், 8 சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆக்சிஜன். ஹைட்ரஜன்ல இருந்து ஆக்சிஜன் வந்திருக்க முடியும். ஏன்னா முதல்ல தோன்றது இறைத்துகள் விண்ணு. அப்ப விண்ணு ஒண்ணு வேகம் குறைஞ்ச விண்ணு நம்ம விண்ணை தான் சொல்ல முடியுது. அப்ப வேகம் குறைந்தது மையத்துக்கு போயிடும், வேகம் அதிகம் இருக்கிறது விளிம்புலக்கு வரும். அப்ப இந்த மாதிரி தொகுப்புகளை எவ்வளவு ஒரு பாண்டிங் ஆகுதோ நீங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வர்றீங்க. ஆமா, அந்த இடத்த ஆக்குபை மாலிகுல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, எத்தனை அது அது அந்த பாண்டிங் அப்படிதான் சேர்ந்துக்குது. நாம ஒன்றும் சேர்த்து வைக்க முடியாது, அதுவா சேர்ந்துக்குது. அப்ப பருப்பொருளா இருக்கிறது ஒன்றும் காந்தப்புலமா இருக்கிறது. இந்த பருப்பொருள் எவ்வளவு காந்தத்தை உருவாக்குது? 2 சேர்த்து ஆக்சிஜன், 2 சேர்த்து ஹைட்ரஜன், 2 சேர்த்து எவ்வளவு சேர்த்துதோ அவ்வளவு அளவுக்கு காந்தம் வரும் இல்லையா? ஃபீல்டு பெருசாகிட்டே போகும். ஃபீல்டு பெருசாகிட்டே கரெக்ட். அந்த ஃபீல்டு ஒரு விண்ணை இழுத்து உள்ளுக்கு விடலாம், அல்ல உள்ளுக்கு இருக்கிறத வெளியே தள்ளி விடலாம். அப்படி காந்த இயக்கத்தை தனியா பிரிச்சு பேசும்பொழுதுதான் பெருக பெருக அழுத்தம் பெருகுச்சுன்னா மின்சார இயக்கமா மாறுது. இன்னும் கொஞ்சம் பிரிச்சுன்னா ரசாயனம் ஆயிடுது. ரசாயனம் என்பதில் எந்த அணுவை வாங்கி உள்ளுக்கு வச்சுக்கணும், எந்த அணுவை வெளியே தள்ளணும். ஹைட்ரஜன் பெர் ஆக்சைடு, ஹைட்ரஜன் பெர் ஆக்சைடு. ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தா ஹைட்ரஜன் சேர்ந்து ஹைட்ரஜன் பெர் ஆக்சைடு சொல்றோம், ஆக்சிடைசன் ஆகுது. இது காந்தம் செய்யற வேலை. 2 அணுவா சேர்ந்து செய்யறத விட காந்தம் சேர்ந்து இதை சேர்ந்து இதுக்குள்ள இருக்க முடியும். இந்த காந்தமும் அந்த காந்தமும் சேர்ந்து நடத்துற நாடகம் அது. காந்தம் தான் பொருளை டிசைட் பண்ணுது, எவ்வளவு மாலிகுல்ஸ், எவ்வளவு எலக்ட்ரான், எவ்வளவு புரோட்டான். அது கெமிக்கல் ஆயிடுது, கெமிஸ்ட்ரி ஆயிடுது. பிசிக்ஸ் இண்டிவிஜுவலா இருக்கு. இது ஆட் ஆகிட்டே வரும். கால்சியம்னா கால்சியம் மட்டும் இருக்கும், பொட்டாசியம்னா பொட்டாசியம் தான் இருக்கும். அப்ப மிங்கிள் ஆகி ரசாயனம் சொல்லும் பொழுது கால்சியம் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும். அதை மிங்கிள் பண்ணி ஒரு ரசாயனத்தை கொடுக்கும். 2 பார்ட்டிகள் ஒன்னாவே சேராது. பிசிக்கல் பாடி 2 ஒன்று சேர்ந்து கெமிக்கல் ஆகாது. காந்தப்புலம் சேரும் பொழுது அதுக்குள்ள எந்த அணு உள்ளுக்கு வாங்கிக்கணும்? ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஹைட்ரஜனையும் குளோரினையும் நேரா சேர்த்துனா சேராது. காந்தப்புலம் அந்த அளவுக்கு இருந்தா மட்டும்தான் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா மாறும். அது கெமிக்கல்னு வச்சிடணும். அப்ப அந்த இடத்துல நிழல் விண்களும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தானே? காந்தம்ங்கிறது ஒரு ஃபேக்டர் இருக்கும்போது இல்லாத பொருளே இல்லை. அதனுடைய பருமன் எவ்வளவு தூரம் பெருசா போகுது, ஃபீல்டு எவ்வளவு தூரம் இருக்கு. விண்களோ பொருளோ தனித்து தான் இயங்கும். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் தனித்து தான் இயங்கும். அது பிசிக்ஸ். கெமிஸ்ட்ரிங்கும் பொழுது காந்தப்புலத்தினால் ஏற்படுது. அது எத்தனை உள்ளுக்கு வச்சுக்கலாம், எத்தனை வெளியே தள்ளலாம் அப்படிங்கும் பொழுது ஆசிடா, ஆல்கலைனா, சால்ட்டா, இந்த காந்தப்புலம் முடிவு பண்ணிடுது. அப்ப ஹச்ல இருந்து ஆரம்பிக்கிற பீரியாடிக் டேபிள் 235 யுரேனியம் வரலையும் வர்றதுக்கு காரணம் இந்த காந்தம் அப்படிங்கிற நிழல்வின் தான். அந்த வேக வேறுபாடு, அணுக்களில் உள்ள வேக வேறுபாடு முதலே சேர்ந்திருக்கலாமே, எல்லாமே தோன்றிய காலத்தில் ஹைட்ரஜன் தோன்றிய காலத்தில் இந்த 92 மூலகங்களை தோன்றி இருக்கணுமே. ஆமா, தோன்றல, கொஞ்சம் கொஞ்சமா தான் தோன்றும். வேகம் குறையும் பொழுதுதான் அதுக்குள்ள இடத்துக்குள்ள உட்கார முடியுது. அங்க காந்தம் ஒண்ணு விலக்கி இருக்கிறது, ஈர்த்து பிடிக்கிறது, 2 வேலையும் மட்டும் தான் செய்யுது. கெமிஸ்ட்ரின்னு வரும் பொழுது இந்த காந்தம் உள்ளுக்குள்ள போய் மின்னிய காரணம் தோன்றி மறைஞ்சிரும், நீடித்து நிலைத்திற்கு வெளியாகவே மாறிட்டு இருக்கு. அப்படி மாறுறதுக்கு முன்னாடி இந்த காந்தப்புலம் கொஞ்சம் பிரஷர் ஆயிடுச்சா நீடிக்கும், எலக்ட்ரிக்கல் ஆயிடுச்சுன்னா அங்கே கன்வெர்ட் ஆயிடும். அழுத்தம், ஒளி. சுவியோனம்னா நீரோடைய ஹைட்ரஜன் அணுவோடைய மத்தோட ஆட் ஆகிட்டு இருக்கும். அதுல இருந்து வந்தனால அதோட போய் ஆட் ஆகிட்டு இருக்கும். அப்ப இந்த அணு எதோட சேர்த்தலாம், இது எதோட இருக்கலாம் அப்படின்னா அது கெமிக்கலா வந்துடும். இந்த அணு இல்லாத நடக்காதுங்க, அணு இல்லாத நடக்கவே நடக்காது. அணுதான் முதல்ல உற்பத்தி பண்ணுது. இந்த தொகுப்புக்கு மீறி இருக்கிறத அது வெளியில போய் நிற்கும் பொழுது ஒண்ணு இருக்குது, ஒண்ணு தள்ளி விடுது, அவ்வளவுதான். தொகுப்போட காந்தப்புலம் என்ன வேணுமாலும் பண்ணுது. அப்ப விண்ணோடையும் நிழல்விண்களும் சென்று திருவிளையாடல் தான் இந்த பீரியாடிக் டேபிள்ஸ்.
அது ரெண்டும் தான் மெயின் ஃபேக்டர். ஹச்சுங்கிற ஒரு சாதாரண ஒரு ஹைட்ரஜனை வெளியும் சேர்த்துக்கங்க, வெளியும் சேர்த்துக்கங்க. ஆமா வெளியில அது அது எல்லா அது அது இடத்துலயும் இல்லாம ஆமா ஆமா ஆமாங்க. அப்ப வந்து அந்த விண்ணு பிளஸ் நிழல் விண்ணு பிளஸ் வெளி இது மூன்றுடைய அத பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். முருகனுக்கு சேர்த்துக்கங்க. பிசிக்ஸ் வந்து ஆமாங்க. பிள்ளையாரு, சொல்லுங்க, கொஞ்சம் பக்தியை சொல்லுங்க. பிசிக்ஸ் வந்து பிள்ளையாரு. கணம் இருக்கு, நீல அகல சரி உயரம் இருக்கு. கணத்துக்கு சரிங்க ஆதாரமா இருக்குது கணேசன். சரிங்க கணத்துக்குள்ள வந்த ஈசன் கணேசன், அது பிசிக்ஸ். என்ன சரி வேணாலும் சொல்லலாம். ஹைட்ரஜன் டு நீங்க சொல்ல அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பிசிக்ஸ்குள்ள வந்துடும். ஆமா எனர்ஜி பத்தி வரும் பொழுது எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் எங்க சொல்லுவீங்க? காந்தம் மேக்னட்டிசம், காந்தம், ஒரு முருகன். ஆற்றல். ஆமா, அந்த ஆற்றலை தான் முதல்ல பிரஷர் அழுத்தமா பார்க்கலாம். வெட்ட வெளியின் சூழ்ந்த அழுத்தம் நல்ல பொருள்ல இருந்து வரும் பொழுது நிழல் விண்கள் தூங்கி அதுக்கு தனியா ஃபீல்டு கிரியேட் பண்ணுது. ஆமா அப்ப இன்னும் ஆமாங்க கொஞ்சம் அழுத்தம் அதிகமாச்சுன்னா அந்த இடத்துல ஒரு மின் இயக்கம் சின்ன அளவுல இருந்து மைல்டு வோல்டேஜ் பெரியங்க. ம் இந்த துணியை வெயில்ல காய போட்டு எடுத்து உதறினீங்கன்னா சரசரன்னு புரியுது இல்லையா? ஆமாங்க ஆமா அங்கேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் வருது, அயன்கள் தெரியுது இல்லையா? அது எலக்ட்ரிசிட்டி தானே. ஆமாங்க அது மாதிரி மைல்டு லெவல்லயும் அது கன்வெர்ட் ஆயிடும் எலக்ட்ரிசிட்டியா. இடி ம் மின்னலா வந்தா ஒரு பெரிய லெவலுக்கு கன்வெர்ட் ஆகும். ஆமாங்க இன்னும் கொஞ்சம் ஆகும் பொழுது நைட்ரஜன் பிக்சிங், உள்ளுக்கு வெளியில் இருக்கிற மழை நீரோட நைட்ரஜன் பிக்சிங் பண்ணா கெமிக்கலா மாறி. ம் இது ஒண்ணு விட்டு ஒண்ணு இல்லவே இல்லை. ம் பொருள் இல்லைன்னா காந்தம் இல்லை. இப்ப ஆமா ஆமா கரெக்டுங்க. ஒரு பீரியாடிக் டேபிளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் சொல்லிட்டீங்க. இது வரலையும் பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் இருந்தது ஹச் அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரு. இப்ப கெமிஸ்ட்ரிக்கு நீங்க சொல்லணும். ஆமா ஆமா அப்ப பிசிக்ஸ் 2 ஹைட்ரோஜனையும் குளோரினையும் எடுத்து காமிச்சீங்கன்னா 2 ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆகுமா? அந்த ஸ்பேஸ் அண்ட் நிழல்வின் தான் அந்த ஹச்சிசிஎலுக்கு காரணம். அது அதுக்குள்ள சில அணுக்களை எதையாவது சேர்த்து வைக்கும். ம் அதுக்கு ஒரு கிரியா வகி தேவைப்பட்டுட்டே இருக்கு. அதை நம்ம பிடிக்கல, மேஜரா மட்டும் பாக்குற மொழியே கிரியா இப்போ வகி. ஹச்சிசிஎலுக்கு ஒரு தொகுப்பு காந்தம் வந்துடுது. ஹைட்ரஜனுக்கு ஒரு காந்தம், குளோரினுக்கு ஒரு காந்தம், ஒரு நிழல் ரெண்டு சேர்ந்து கம்பைன் ஆகி ஹச்சிசிஎலுக்கு ஆமா ஹச்சிசிஎலுக்கு ஒரு கம்பைன்டு தொகுப்பு காந்தம் வந்துடுது. தொகுப்பு வந்து அது கெமிக்கல்ல போயிடும். அதனாலதான் அந்த நீடித்து நிலைத்து இருக்கு. ஹச்சிசிஎல் தொகுப்பு காந்தம் தான் அந்த ஹச்சிசிஎல் நீடித்து நிலைத்து வைக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அங்கேயும் அணுக்கள் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, குளோரின் இருக்கு. ஆமா ஆனா அது ரெண்டு சேர்ந்துதான் கம்பைன் பண்ணி தான் ஒரு இதை கொடுத்தாகணும். நான் தனி நீ தனி எல்லாம் பண்ண முடியாது. கம்பைன் ஸ்டேட் அது. அப்போ ஒரு தொகுப்பு காந்தம் வந்துடுது. ஆமா, அதுக்கு ஒரு மையம் வந்துடுது. அப்படி வச்சிடலாமையா? அந்த தொகுப்பு காந்தத்துக்கு ஒரு மையம் வந்துடுது. ஆமா ஆமா சிறப்புங்க, எக்ஸலண்ட்டுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பீரியாடிக் டேபிளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கொடுத்துட்டீங்க. ஐயா வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். ஐயா இப்ப கணத்துக்கு அதிபதி கணபதி அப்படின்னு சொன்னீங்க, காந்தத்துக்கு அதிபதி கந்தன். இப்போ இந்த மாசம் எல்லாம் கார்த்திகை ஐயப்பனு வந்துட்டு இருக்காரு. ஐயப்பனுக்கு என்னங்க விளக்கம்? 5க்கும் அப்பன் யாருமா? எழுத்தம் ஒளி ஒளி சுவை மனத்துக்கு 5க்கும் அப்பன் யாரு? சிவன். மனம். ஓ 5க்கும் அப்பன் மனம்னு சொல்லி ஐயப்பன் வச்சுட்டாங்க. மனமே முருகனின் மயில்வாகனன் இங்க வச்சுட்டாங்க. அவங்களாம் கம்பைன் ஆயிக்கல. அவரு வந்து 5க்கும் அப்பன் அறிவுல வர்றாரு. எனர்ஜியில கொடுத்து காமிச்சிட்டாங்க. அவங்க அறிவுக்கு வர்றாரு. அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம், இது 5ம் அப்பனா இருக்கிறது 6வது அறிவு தான். அது மனமா இயங்குது. ஐயப்பனும் மனமும் வேற அல்ல, முருகனும் மனமும் வேற அல்ல. தம்பி ஆக்கிட்டாங்க. அதான் நமக்கு இப்படி அடையாளப்படுத்தி சொல்லிதான் நம்மள கருத்தையே விட்டடிச்சிட்டாங்க. கதையை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க. அப்பன். அப்ப கணபதிக்கும் அதுதானுங்க விண்ணுக்கு நாயகன். ஆமா, இங்க கண ஈசன் கதிர் ஈசன் வேவ்ஸ் வருது.
கதிரேசன்ங்கிறாங்க இல்லையா, ஆ, கன ஈசன் கதிரேசன் வேவ்ஸ் வர்றாரு. waves, இது வந்து கதிர் 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 அப்படின்னாவே வேவ்ஸ் தான் வந்து நல்லாதான் வச்சிருக்காங்க, ஒன்னும் தப்பாலாம் சொல்லு. புரியுதுங்கய்யா. இல்ல அதுதான் அது எப்படி நம்ம டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிறதுன்னு. இப்ப கணபதிக்கு 5 முகத்தான் 5 கரத்தான்றாங்க. அது போல ஐயப்பன் 5 5க்கு அப்பன்மா பெருசு. இல்ல எனக்கு எப்படி நான் கேக்குறேன்னா, விண், காற்று, நெருப்பு, நீரு, நிலம் இதற்கு மூலமானது விநாயகன். அதனால 5 பூதங்கள் அப்படின்னு கொண்டு வந்து கணபதி சொல்றாங்க, ஐங்கரத்தான் அப்படின்னு. மனம் அப்படின்னு சேர்க்கும்போது 6 முகம், அது கந்தனா வந்துருது. இவருக்கு என்னவா வருது? 5க்கு அப்பன்றீங்க, அந்த 5க்கு அப்பன்றது வந்து அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் அப்படி சொல்றீங்க. அல்லம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. என்னுடைய ஆராய்ச்சிக்கு உட்பட்டது சொல்றேம்மா. சொல்லுங்க. சிவனத்துக்கு ஹரிக்கும் பிறந்தது, ஹரிஹர சுதனே ஐயப்பாம்பாங்க. அந்த காந்தம் பருப்பொருளாக மாறாத காந்தம், தோன்றி இயங்கி மறைஞ்சிடும். உடைய காந்தம் அழுத்தம் பருப்பொருளாக மாறிட்டு கன்வர்ஷன் ஆகிட்டே வர்ற காந்தம். அது அழுத்தம் ஒளி ஒளி சுவையாக மாறி அழிஞ்சிடும். ஆனா அது பருப்பொருளா மாறாத காந்தம். அந்த வேர்ட்ஸை பாருங்க, ஹரிஹர சூதனே ஐயப்பாம்பாங்க. அது வந்து பொருளாக மாறாது, தன்மை அதனுடைய குணங்களாக தன்மையா இது குணங்களாக மாறும். ஆனா முருகன் பருப்பொருளாக மாறுகிறது. இல்ல 5 வந்து கணபதிக்கும் ஐயப்பனுக்கும் இப்ப நம்ம வித்தியாசம் பாக்குறோம். 2 காந்தமா, காந்தத்துல 2 காந்தம், பருப்பொருளாக மாறுகிற காந்தம், மாறாத காந்தம். ஐயப்பன் பருப்பொருளாக மாற மாட்டார். அவரு வந்து அபிவிருத்தி பண்ண மாட்டார். அதனால தான் கன்னி பெண்கள் அங்க போகக்கூடாதும்பாங்க. குழந்தைங்க போகலாம், வயசானவங்க போகலாம். அது கன்னி பெண்கள் குழந்தைங்களை பெத்தெடுக்கிறவங்க அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சாங்கீதம். இது என்னுடைய அறிவு கேட்டுனதை நான் சொல்றேன். அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ கணபதி அப்படின்னா வந்து நீங்க கணபதி வந்து உள்ளார விடாதீங்க. நீங்க இந்த 2 காந்தம், முருகனுக்கு ஐயப்பனும் 2 காந்தம், பருப்பொருளாக மாறிக்கொண்டு இருக்கிற காந்தம் முருகன், பருப்பொருளாக மாறாத காந்தம் ஐயப்பன். பருப்பொருளாக மாறாதது, அதனாலதான் கண்டிப்பா வரக்கூடாது. ஓகே ஐயா, வாழ்க வளமுடன். மாணிக்கவாசக ஐயா, வாழ்க வளமுடன். வான்காந்தம் ஜீவகாந்தம் சொல்லிடலாமா? வான்காந்தம் ஜீவகாந்தம்னா அது எப்படிமா சொல்ல முடியும்? அவரு வான்காந்தம், இவரு ஜீவகாந்தம்னு சொல்லிடலாமான்னு. யார? முருகன ஜீவகாந்தம்? இல்ல ஐயப்பன் வான்காந்தம், முருகர் வந்து ஜீவகாந்தம்ட்டு சொல்லிடலாமான்னு. பொருளாக மாறுகிறது, பருப்பொருளாக மாறது. சொல்லிக்கிங்க, வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. என்னம்மா அழுத்தம் ஒளி ஒளி சுவையா மாறிக்கிட்டு தான் இருக்குது. சசிகலாமா, நீங்க தான் வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். ஏன்னா அவங்க ஐயா பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி அந்த ஸ்பேஸ் பத்தி சொன்னாங்கல்ல, அப்ப பேசுறதுக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். அது இப்ப அடுத்த டாபிக் போயிடுச்சு. வாழ்க வளம். ஜெயபாலையா, நீங்க சொல்லுங்க கன்க்ளூஷன். நான் ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு சொல்றாரு. பருப்பொருள் சொல்லிட்டா விநாயகர் கணம் இருக்குதுன்ட்டேன். அவர் மறுபடியும் அது பருப்பொருளா மாறுங்கிறாரு. அப்புறம் நம்ம குழப்பம் பொழுது வேணாம், நீங்க ஒண்ணு அவர் சொல்றதை எடுத்துக்கங்க, கதை முடிஞ்சிடும். இல்ல 2 பேர் சொல்றதை வச்சு எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வெட்டி. நான் என் கருத்தை வைக்கிறேன், அவரு கருத்தை வைக்கிறாரு. அதாங்க குழப்பம் வேணாம், நீங்க சொல்றதை எடுத்துக்கங்கிறேன். ரைட், விட்டுருங்க. ஓகே, ஐயப்பன் அப்புறம் பார்க்கலாங்க. ஐயா சிவபிரகாசம் ஐயா, வாழ்க வளமுடன்யா. நீங்க தான் முடிவுரை சொல்லணும்யா. வாழ்க வளமுடன். ஐயா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயா வாழ்க வளமுடன், சொல்லுங்கய்யா.
இல்லைங்கய்யா, அறிஞர் குழுவோட இல்லைங்க, ஒரு ஒருங்கிணைப்பாளர். 2-3 நாளைக்கு சிந்தனை பண்ணட்டுங்கய்யா, அப்புறமேல நம்ம முடிவரைக்கு வந்துக்கலாம். ஏன்னா சரிங்க, சரி. இப்ப ஐயப்பன் கோயில் சீசன் வேற, ஆமா, அதனால ஆமா. அதெல்லாம் சிந்திக்கிட்டுங்க. ஐயப்பனா என்ன, 5 புலன்கள் அடக்கம் பெற்று தன்னை அகத்தே உணரக்கூடிய அந்த உண்மை பொருளை உணரக்கூடியவன் ஐயப்பன் சொல்றதா, இல்ல எப்படி எடுத்துக்கிறதுன்னு நல்லா நம்ம சிந்திக்கலாங்கய்யா. நிச்சயமா, நிச்சயமா. சிந்திச்சு ஒரு கோபாலையா முடிவுக்கு சொல்றது ஒரு கருத்து, உன்னதமான கருத்து. மாணிக்கவாசகர் வந்து அவரு ஒரு கோணத்தில் சொல்றாரு. மொத்தவங்களும் ஆமா. சிந்திக்கட்டுங்க. நிச்சயமா. சஜஷன் தானேய்யா. டிசிஷன் சிந்திச்சு ஒரு ஃபைனல் முடிவு வரும்போது அது உண்மையை நோக்கி போகும்போது சரியா இருந்து போயிருப்போது. சரிங்க, சரிங்க. சிறப்புங்க. சரிங்க, வந்துருங்க. எல்லாம் வந்துருவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ஐயா வாழ்க்கை சொல்லுங்கய்யா. ஐயா இப்ப தியாகு எனக்கு ஒரு லிங்க் கொடுத்தாரு, அதுல அசைன்மெண்ட் அனுப்பியிருக்கிறேன், வந்துருச்சான்னு கேட்கணும். கொஞ்சம் ஐயா இருக்காரு ஒரு நினைக்கிறேன். கேர இருந்தாரா? வெளியே போயிட்டாருங்க. அவர் இல்ல, ஐயா இல்லப்ப. சரி சரிங்க, புதுசா லிங்க் கொடுத்தாரு, அனுப்பியிருந்த போயிருக்கோம். சரிங்க ஐயா. போயிருக்குங்க. நீங்க அவருக்கு மெசேஜ் போடுங்க சொல்லிடுவாரு. நடராஜன் ஐயா, ஐயா வாழ்வளமுடன். 2 மாசமா அவர் சின்ன கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க குறுக்க பூந்துட்டு பேசினா அது எப்படிங்க வருது? சரிங்க 2 இப்ப மாசமா அனுப்பி இதுக்குள்ள எப்படி வர்றது, என்ன மாதிரி பண்றது, இப்படி ஓபன் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு ஒவ்வொரு தடவைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. மறுபடியும் நீங்க சரிங்க. ஆரம்பத்து நிலைக்கு அவர் கூட்டு போனீங்கன்னா எப்படி ஆகுறது? இல்ல இப்ப அனுப்பிட்டேங்க ஐயா, நம்ம இதுல சென்ட் ஆயிருக்கு, கேட்டுக்கலாம் தான். சரி நான் அது மெசேஜ் விட்டுருங்க, அனுப்பிடுறேங்க. விடுங்க. சரிங்க ஐயா, வாழ்வளமுடன். ஆமா, சரிங்க ஐயா. அவரும் எங்கெங்கயோ ஒர்க் பார்த்துட்டு தான் வர்றாரு, சும்மா ஆமா உட்காந்துருக்கல. ஆமா ஆமா, அது அது அதுல வந்து ஒரு நான் 9 கொஞ்சம் மணி நேரம் கஷ்டமா வரதே பெருசுங்க அவரு. ரொம்ப இவ்வளவு கஷ்டம். வேலையும் பார்த்துட்டு நமக்காக செய்யறாரு. மறுபடியும் கிளி பிள்ளையாட்டம் பச்சை பிள்ளை மாதிரியே கட்டிக்கிட்டு இருந்தா எப்படி ஆகுறது? சில தொழில்நுட்பத்தை நாமளும் கத்துக்கணுங்கய்யா. வேற என்னங்க பண்றது? வேற எங்கேயா கத்துக்குங்கய்யா. அவர் கிட்டத்தட்ட 2 இல்ல மாசமா கரெக்ட், சொல்லிட்டு இருக்காரு. ஜெயபால் ஐயா சொல்றது கரெக்ட் தாங்க. அவர் நம்ம 2 மாசம் சொல்லிட்டு இருக்காரு, கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லிட்டு அவருடைய இருக்காரு. உழைப்பை நம்ம உதாசீனப்படுத்த கூடாது இல்லையா? ஆமாங்க ஐயா. எத்தனை பேர் இருக்காங்க, அது ரொம்ப நீங்க அவங்க முக்கியம். கிட்ட எப்படி போட்டீங்க, யார்கிட்டயாவது நீங்க கேட்டிருப்பீங்களா? சரிங்க அந்த ஐயா, ஒரு வாழ்வளமுடன். சமயத்துல நமக்குன்னு அந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறது ஒண்ணு ரொம்ப ரொம்ப அவசியம் வேணுங்க, இல்லைங்களா? சங்கடம் உருவாக்க கூடாது. மறுபடியும் நீங்க யாரோ இத்தனை பேர் போட்டிருக்கீங்க, எப்படி போறீங்க, எப்படி போடணும், உள்ளுக்கு எப்படி ஏறுது, இப்படி போடணுமா, சசிகலாமாவை நான் கேட்க சொல்ல போட்டுட்டேன். போகுது. சசிகலாமாவை கேளுங்க, சந்திரா அம்மா இருக்காங்க, 17 பேர் உள்ளுக்குள்ள விஜயலட்சுமி எல்லாமே இருக்கிறாங்க. போடுறாங்களே. அவங்களை யாருக்கிட்டே கேட்காத மறுபடியும் அவர்கிட்டயே போய் கேட்டீங்கன்னா அவர் கொடுக்குற மரியாதை இல்லைங்க அது. இல்ல ரிசீவ் ஆயிடுச்சான்னு கேட்கறதுக்கு தான் ஐயா பண்ணேன். பரவாயில்லைங்க ஐயா, நான் இது பண்ணி இல்லைங்க, நீங்க 2 மாசமா என்ன பண்ணீங்க? இது இல்ல கொஞ்ச நாள் ரெஸ்ட் இது பண்ணிட்டேங்க அது ஐயா. சொல்லக்கூடாதுங்க, வராத விட்டுருங்க. அடுத்த சரி. செட்ல பாத்துக்கலாம். சரிங்க ஐயா, சரிங்க. வாழ்வளமுடன். சங்கடத்தை உருவாக்காதீங்க. எத்தனை பேரு, எத்தனை கஷ்டம், அத்தனையும் சகிச்சுட்டு சொல்றாரு அவரு. நாம தான் ஆமாமாங்க, அது புரியுது, பார்க்கும்போதே புரியுதுங்க ஐயா அவருடைய சிரமம் எவ்வளவு இருக்குன்னு. நம்ம போய் மறுபடியும் அவர் தொந்தரவு கொடுக்கறது, குறுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் பேசல. சரி சரிங்க சரிங்க ஐயா. 2 மாசமா கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே இருக்காரு. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப நாளைக்கு ஒருத்தர் புதுசு, நாளான்னைக்கு ஒருத்தர் புதுசு, புதுசா ஆட் பண்ண அவர் எப்படி சொல்லி தர முடியும்? சரிங்க. ஒரே பாடத்தை திரும்ப திரும்ப நடத்திட்டு இருக்க முடியாது இல்லைங்கயா? இல்லைங்க, ஃபண்டமெண்டல் இது. இத்தனை பேர் செஞ்சிருக்காங்க, நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு யார்கிட்டயே கேட்டு போட வேண்டியதானே. நீங்க மறுபடியும் அவர்கிட்டயே கூப்பிட்டு எல்லா டைம் வேஸ்ட் பண்றீங்க. நீங்க எவ்வளவுன்னு பாப்பாரு அவரு. சங்கடம் கொடுக்காதீங்க. நீங்க அவருக்கு மெசேஜ் போடுங்க, பதில் கொடுத்துருவாரு. நான் இந்த மாதிரி அனுப்பிட்டேன், ஐயா பாருங்கன்னு சொல்லுங்க, பதில் கொடுத்துருவாரு. போட்டுங்க ஐயா, இப்ப இருக்குதா? சரிங்க ஐயா, வாழ்வளமுடன். நம்ம கூப்பிட்ட நேரம்லாம் அவர் வந்து செஞ்சு கொடுக்குன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த எண்ணத்தை மாத்துங்க முதல்ல, யாரா இருந்தாலும் சரி. ஆமாங்க ஐயா, அந்த சிரமம் அவ்வளவு நாள் சொல்றாரு, இப்படி வாங்க, அவரு வர நேரத்துக்கு நம்ம அவர் பயன்படுத்திக்கணும். அதுதான் சரியான ஒரு வியூகமா இருக்கும். அவரு தரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தினா பரவாயில்ல. மறுபடியும் கிளிப்பிள்ளையாட்டமே ஒவ்வொருத்தரும் எனக்கு இதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க, நீங்க போட்டது வரமாட்டேங்குது அப்படின்னா அவரு மேலேயே குறை சொல்றீங்க நிறைய பேர். அவரு பாருங்க தெளிவா 7 to 8 கரெக்டா பண்றாரு. அதுக்கப்புறம் அறிவுரை கொடுத்துறாரு. அதை சரியா நம்ம பயன்படுத்தணும். போக மாட்டேன்னு சொல்லி நாம சொல்ற மாதிரி எல்லாம் அவர் வரணும்னு எப்படிங்க வருது? 20ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்தாரு. முதல்ல ஹெட்டிங் போடுனாரு. இது உங்களுக்கு நேரம் இருந்தா விட்டுருங்க, அடுத்த அப்படி பாத்துக்கலாம். குறுக்கு வந்தீங்கன்னா எப்படி ஆகிறது? ஒரு நல்ல மனிதன் நம்ம வந்து வீணடிச்சிட கூடாதுங்க. நிச்சயமா.
அவங்கவுங்க பொறுப்புணர்ந்து செய்யுங்க. பக்கத்துல நீங்க பொறுப்புணர்வு கேளுங்க, இதுதான் இந்த இடத்துல ரொம்ப அவசியமான ஒண்ணு. எத்தனை பேர் 18 பேர் போட்டிருக்காங்க, நீங்க எப்படிங்க போட்டீங்க, எப்படி ஓபன் பண்ணி போறீங்க, நீங்க யார்கிட்ட கேட்டிருப்பீங்களா இது வரைக்கும்? சசிகலா மேம் கேளுங்க, உங்களுக்கு ஃபுல்லா கைட் பண்ணிடுவாங்க. அப்படி இத்தனை பேர் போடுறாங்க, அவங்க நல்லா இத்தனை குழு எக்ஸ்பீரியன்ஸாவும் ஆரம்பிச்சாங்க, இருக்காங்க, தெரியலன்னு சொல்லி இருக்காங்க. கொடுப்பாங்க. அப்படி இருக்கவங்ககிட்ட கேட்காத மறுபடியும் அவரு நேரத்தையும் அதையும் சொல்லி எனக்கு வரலைங்க, இன்னொரு தடவை போடுன்னு அவரும் கேட்டதெல்லாம் போட்டுட்டே இருக்காரு. நீங்க இன்னும் சலிக்கிறது இல்ல. எல்கேஜில இருந்து இன்னைக்கு கூட விடவே நம்ம இல்லை. பகிர்வு அம்மா கேட்டாங்க, ஒரு லிங்க் அனுப்பியிருக்காரு. நம்ம எப்படி வேணாலும் பேசிக்கலாம், நம்ம கிட்ட வருஷ கணக்கா பேசணும், அதை பத்தி கவலை இல்லைங்க. அவருடைய நேரத்தையும் அவர் மதிப்பு உணரணும். சரிங்க ஐயா, உங்களுக்கு அவருடைய உழைப்பு கலைப்பு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்குதுங்க ஐயா. அதனால எனக்கும் நல்லா நானும் புரிஞ்சுக்கிறேன். 2-3 லிங்க் கொடுத்தாரு, அவர் இப்ப கடைசியில கொடுத்து இப்ப ரிசீவ் ஆயிருக்கும். ஐயா, சரிங்க இப்போ ஐயா, நீங்க நான் செஞ்ச கேட்டுக்கிறேன். வேலை 2 மாசத்துக்கு முன்னாடியே அவர் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் படியபடி சொல்லி கொடுத்தாரு. கேட்டுங்க, கேட்டுட்டு கேட்டீங்க தாங்க எத்தனை பேர் இருக்காங்க. நாளைக்கு கேட்டுக்கிறேன் ஐயா, கேட்டுக்கிறேன் ஐயா. நாளைக்கு கேட்காதீங்கிறேன். இல்ல கேட்கல, அது ரிசீவ் ஆயிருக்கும், அவரு ரிப்ளை அனுப்பிடுவாருங்க ஐயா. இவ்வளவு நாளா சொல்லி கொடுத்த நான் எனக்கு வரலைங்க, இங்க வரலன்னு இப்ப நாளைக்கு ஒவ்வொருத்தரும் உங்களை மாரி செஞ்சா எப்படி இருக்கும்? சரி, விடுங்க மேட்ரை விடுங்க, அடுத்த மேட்ருக்கு போகலாம். அறிவியல் அரங்கத்திலிருந்து எத்தனை நபர் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் 2 நாள் கலந்துக்கிறதுக்கு தயார்னு ஒரு ஃப்ளையரை போட்டு வாங்கிக்கலாமே. ஏன்னா நம்ம அவங்க வேறு 300 சீட்டுங்கிறாங்க, 250ங்கிறாங்க, 400ங்கிறாங்க, 410ங்கிறாங்க. வெடுக்குன்னு நம்மளே 50 பேர்னா 50 பேர்த்துக்குலாம் தர முடியாதுன்னாங்க, நம்ம என்ன பண்றதுங்க? போட்டலாங்க, போடுங்க, அதை போடுங்க. ஒரு இது மாதிரி யார் யார் அறிவியல் அரங்கம் பிப்ரவரி மாதம் 21, 22, 23 கலந்துக்கிறீர்கள் முதல்ல அப்படின்னு. போட்ட மாதிரி போட்டுருங்க ஒரு ஃப்ளையரு. ஆமாங்க, அது ஒன்று போட்டுட்டோமா, டச் பண்ணாங்கன்னா போதும், எத்தனை பேர் வர்றாங்க, யார் யார் கலந்துக்கிறாங்க, நம்ம இது எடுத்துக்கலாம், ஸ்கிரீன் ஷாட். கட்டணம் எல்லாம் கூட விவரத்தோட போட்டீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிக்குவாங்கய்யா. கட்டணம் வந்து மாறுபடும், அது அவங்க என்ன டிசைட் பண்ணல. அதாவது கட்டணத்துக்கு இல்லாம வர வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நேரம் இருக்காங்கிறதுக்கு தாங்க முதல்ல கேள்வி. அது கேட்டுக்கலாம். ஆனா நமக்கு கிடைக்கிறது அநேகமா என்னுடைய கணிப்பு 40க்கு மேல தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். விஐ மொத்தமே அங்க 250 to 300 சீட்டு தான் அலாட்டடு. இவங்க கூப்பிடுற ஆளுங்க லிஸ்ட் எல்லாம் பார்த்தா குறைஞ்சது அவங்களே 100 பேர் இருக்கிறாங்க. இது இல்லாம பிஹெச்டி சப்மிட் பண்றவங்க அவங்க 100 பேர் வருவாங்க நம்ம மெட்ராஸ்ல இருந்து. நமக்கெல்லாம் 40 அல்லது 30 கொடுத்தா உலக அதிசயம். அதனால டக்குன்னு நாங்க 50 பேர் எங்களுக்கு வேணும் நாளைக்கே சொல்லிப்போம், எங்களுக்கு 60 ரிசர்வ் பண்ணிவிடுங்க, அறிவியல் வரங்கிறதுக்கு 50 ரிசர்வ் பண்ணிங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஃபிளையர் ஒன்று போட்டுடலாங்க. அதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளார வந்து ஐயா ஆமா, கான்ஃபரன்ஸ் ஆழியார் இல்லையா? எஸ், 2 நாள். அந்த டீட்டெயில் போட்டுட்டு முதல்ல பேர் புக் பண்ணிக்கோங்க, ரிசர்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டுருங்க ஐயா. இல்லைங்க, ஓட்டெடுப்பு தான். வருகிறேன் வல்ல அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். அப்படிதானே சிவபிரகாசம் ஐயா? அப்படிதானே? ஆமாங்க, அப்படிதாங்க, வாக்கெடுப்பு தான். கலந்து கொள்ள இயலும் இயலாது. அதாங்க, இதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் 2 பேர் யாராவது அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க ஐயா. அந்த அந்த இது மட்டும் யார் வராங்க போறாங்க இப்படின்றத யாராவது 2 பேர் யாராவது இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க வந்து அதை பொறுப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை பற்றிய எல்லா செயல்பாடுகளையும் அவங்க கவனிச்சுக்குவாங்க ஐயா. அதெல்லாம் சிவபிரகாசம் ஐயா நல்லா கவனிச்சுமா. கரெக்ட் ஐயா? போயிட்டாரு எங்கேயோ. இது எப்படி வார்த்தை கொடுக்கலாங்க? இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் தமிழ் இன் ஆலியார். வருகிறேன் வல்லைங்கிறதுக்கு என்ன கொடுக்கலாங்க ஐயா? குரு ஐயா, அதுக்கான வாசகத்தை கொஞ்சம் சொல்லுங்க, தெளிவா போட்டோம். இன்டர்நேஷனல் பிப்ரவரி 20, 21, 22 தேதிகளில் ஆழியாரில் நடைபெறும் சர்வதேச தமிழில் நடைபெறுகிற சர்வதேச கருத்தரங்குக்கு வருகிறேன். ஆம், இல்லை, அவ்வளவுதான். பிப்ரவரி 20 to 23
இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் தமிழ் இன் ஆலியார். ஆழியாரில் நடைபெறும். தமிழ்லயே போட்டுடலாங்கிறீங்களா? இல்லை, நீங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல போட்டா எல்லாரும் படிச்சுக்குவாங்க. சரி, போட்டுடலாங்க. உங்களுக்கு அப்புறம் ரூமுக்கும் அதுலயே போட்டுருங்கய்யா. அதுலயே அப்புறம் இப்ப இருந்து போனாதான் அவங்க இல்ல வர்றோம் allot வரல பண்ணுவாங்க. அது முதல்ல. அப்புறம் சரிங்க கட்ட- சரிங்க. அப்புறம் கட்டணம் ரூம் எல்லாம் மாறும் இல்லைங்களா? ஆலியாரில் நடைபெறும் தமிழ் கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறேன். வருகிறேன் அப்படின்னு போட்டுட்டு ஆம் இல்லை. தமிழ் கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறேன். சரி. பிப்ரவரி 20 to 23, 2026 ஆலியாரில் நடைபெறும். இருங்க, நான் பேச பேச எல்லாம் டைப் ஆகிட்டே இருக்குது. ஆலியாரில் நடைபெறும் தமிழ் கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறேன். சர்வதேச அறிவியல் கருத்தரங்கு இல்லைங்கய்யா? எஸ், நோ. ஐயா 22, 23 சொல்றீங்க. 20, 20, 21, 22. 20, 21, 22. 3 நாள் தாங்க. அறிவியல் அரங்கத்தில் ஓகே. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா.